ஓகே ஃபைன். அப்போ நாங்கள் கதைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரிதான், ரைட். நாங்கள் பேசிக்கில் இருந்து கதைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ பேசிக் அப்படின்றதால ஒழுங்காக கேட்காம இருக்காதீங்க, கம்ப்ளீட்டாக கேட்டுக்கொள்ளுங்க. கம்ப்ளீட்டாக அழகாக கேட்டு கேட்டு வர நேரம் இந்த கதைகள்லாம் செட் ஆகி வர நேரம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாகிடும். சரிதானே? நாங்கள் ஷுவராக சொல்கிறோம். இதுக்கு முதல் நாங்கள் பல பேர் செஞ்சிருக்கிறோம். ஸோ அங்கேயும் இதே மாதிரி கெமிஸ்ட்ரி கிளாஸ்ன்னு சொல்லி தனியாக, ஃபிசிக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லி தனியாக எல்லா விஷயங்களும் இதே மாதிரி போயிட்டு இருக்குது. இல்லை சக்ஸஸ் ஆன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்ல வந்து கேட்டு அப்படியே நாங்கள் அட்வான்ஸ் ஆனதுக்கு போவோம். ஓகே தான், ரைட்டா? ஸோ நாங்கள் இப்போ கதைகளை ஸ்டார்ட் பண்ணோம். ரைட். ஃபஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக சூழல்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கான 4ஆம் ஆண்டு கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறது? சூழல்னு சொல்கிறது. சரியா? ஸோ எங்களை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் நாங்கள் சூழல் அப்படின்னு சொல்லுவோம். சரியோ? இப்போ எங்களை சுற்றி என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது எங்களோட பூமி எடுத்தால் சரிதானே, எங்களை சுற்றி தான் இந்த மொத்த பிரபஞ்சமுமே இருக்குது. அப்படி தானே? ரைட்டாக? பெஞ்சாக இருக்கட்டும், இந்த ஒயிட் போர்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் தூரத்தில் இருக்கிற சூரியனாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களை சுற்றி இருக்குது. ஸோ எங்களை சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னால் சூழல்னு சொல்லுவோம். சரிதானே? ஸோ இந்த சூழலில் கெமிஸ்ட்ரி அடிப்படையில் அல்லது சாதாரண மெத்தட் அடிப்படையில் எங்களுக்கு 2 வகைப்படுது. சரிதானே? அப்போ சொல்லுங்கள், சூழல்னு சொன்னால் என்னவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. நாங்கள் பேசிக்லேருந்து கதையை கொண்டு போகிறது தானே. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சூழல்னு சொல்லுவோம். அந்த சூழலை பிரதானமாக 2 வகைப்படுது. ஒன்று என்னன்னு சொன்னால் சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிதானே? ஒன்று என்னன்னு சொன்னால் சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். மற்றது என்னன்னு சொன்னால் சக்தின்னு சொல்லுவோம். ஸோ எங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழலை 2 வகைப்படுத்தலும். ஒன்று சடப்பொருட்கள்னு சொல்கிறது, மற்றது சக்தின்னு சொல்கிறது. ஸோ இதில் சக்தின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லியல்மா இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த பல்பில் இருந்து வர வெளிச்சம் இருக்கட்டும், இது வந்து ஒரு சக்தி. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். ஸோ கேட்குதுன்னு சொன்னால் அது சத்தம், அதுவும் ஒரு சக்தி. எனக்கு தானே? ஸோ இந்த பல்பில் இருந்து வர வெளிச்சமாக இருக்கட்டும், நான் பேசுகிற இந்த சத்தம், இந்த ஒலியாக இருக்கட்டும், இதெல்லாம் சக்திக்குள்ளே போகும். அது இல்லாமல் நாங்கள் டெய்லி அன்றாட லைஃப்பில் பாதிக்கிற சக்தி ஒன்று தான் மின் சக்தி. அடுத்து இந்த காலமெல்லாம் எப்படி சூடான காலமாக இருக்குதுல்ல, ஸோ அந்த வெப்பம்னு சொல்கிறது ஒரு சக்தி. ஸோ சக்திக்கு உதாரணமாக இந்த மாதிரியான அகலங்களுக்கு சொல்லி நினைவு வச்சுக்கொள்ளணும். சக்தின்னு சொன்னால் அது வந்து ஃபிசிக்ஸுக்குள்ளே போயிடும். சரிதான்? சக்தின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் பாடத்துக்குள்ளே போயிடும். சக்தி சம்மந்தமாக படிக்கிறதுனா ஃபிசிக்ஸுக்குள்ளே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு கிரேட் 11ல் நீங்கள் 9வது யூனிட்டில் வெப்ப சக்தி சம்மந்தமாக படிப்பீங்க. விளக்குதா? அது ஃபிசிக்ஸ் யூனிட். அதுக்கப்புறம் நீங்கள் கிரேட் 10ல் 3rd டேர்ம் வர டைம் மின் சம்மந்தமாக படிப்பீங்க. அது ஃபிசிக்ஸ் யூனிட்டுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி கிரேட் 11ல் இந்த ஒலி சம்மந்தமாகலாம் படிப்பீங்க. எல்லாம் ஃபிசிக்ஸ்க்குள்ளே போயிடும். அப்போ நாங்கள் இங்கே படிக்க வந்தது கெமிஸ்ட்ரி. இப்போ சக்தி வந்து ஃபிசிக்ஸ்குள்ளே போகுதுண்டா, எங்களுக்கு சக்தியை பற்றி இப்போ தெரியணுங்கிற எந்த தேவையும் இல்லை. எங்களுக்கு அப்போ இப்போ தெரியணும் யாருன்னா சடப்பொருள் என்றால் என்னன்னு சொல்லி இதில் இருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கதைகளை என்ன செய்ய போகிறோம், கொண்டு போக போகிறோம். விளங்குதானே? அப்போ சொல்லுங்கள், எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறோம்? சூழல். இந்த சூழலை பிரதானமாக எத்தனை வகைப்படுத்தேன்? 2. அதில் ஒன்றை சொல்கிறோம் சடப்பொருள்னு சொல்லி, அடுத்தது சொல்கிறோம் சக்தின்னு சொல்லி. இதில் யாரை பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னால் சடப்பொருட்கள் சம்மந்தமாக படிக்க போகிறோம். சடப்பொருட்கள் சம்மந்தமாக படிக்க போகிறோம்னா ஒன்றாவது சடப்பொருள் என்னன்னு தெரியாமல் படிக்கல. எனக்கு தான். ஸோ சடப்பொருட்கள் என்றால் என்ன அப்படின்றது தான் இப்போ கதை. சரிதானே? ஸோ இது நீ 10க்கு வாராக்கில் இருக்கட்டும், நீங்கள் 11 இருக்கட்டும், உங்களுக்கு சடப்பொருள் என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. தெரியாட்டி பரவாயில்ல, கேட்டுக்கொள்ளும். ரைட். சடப்பொருள் என்னன்னு சொன்னால் யாருக்கு திணிவு இருக்குதோ, எப்படி சொல்லணும்? யாருக்கு திணிவு இருக்குதோ, அதாவது யாருக்கு பாரம் இருக்குதோ, யார் ஒரு இடத்த பிடிச்சி கொள்றாங்களோ இவங்களை நாங்கள் சொல்லுவோம் சடப்பொருட்கள்னு சொல்லி. அவ்வளோ தான் முடிஞ்சு. சடப்பொருள் என்னவா? யாருக்கு ஒரு பாரம் திணி ஒன்று இருக்குதோ, யார் ஒரு இடத்த பிடிச்சி கொள்றாங்களோ அவங்கள நாங்கள் என்ன சொல்றது? சடப்பொருட்கள்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கல் ஒன்று எடுக்கிறோம். கல். சரிதான்? ரைட். கல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கல் எடுத்தோம்னு சொன்னால் யோசிங்க, இந்த கல்லுக்கு ஒரு பாரம் இருக்குமா, பாரம் இருக்காதா? கல்லுக்கு ஒரு பாரம் இருக்கும் இல்லையா? ஸோ கல்லுக்கு பாரம் இருக்கு. உதாரணத்துக்கு 1 கிலோகிராம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பாரம் இருக்குது. இப்போ இந்த கல்லை வந்து ஒரு பேகுக்கு போடுறோம். சொல்லுங்க, எவ்வளோ கல் வேண்டாலும் அந்த பேகுக்கு போடலுமா, அல்லது குறித்தளவு கல்லை தான் அந்த பேகுக்கு போடலுமா? குறித்தளவு கல்லை தான் போடலும். ஏன்? இந்த கல்லை நாங்கள் பேக்கில் போடுற நேரம் இந்த கல்லை என்ன செய்யண்டா அந்த பேக்கில் ஒரு இடத்த பிடிச்சிக்கொள்ளும்.
இன்னொரு கல்லுக்கு இடத்த என்ன செய்யாது, கொடுக்காது. ஸோ இப்படி யாருக்கு பாரம் இருக்குதோ, யாருக்கு திணிவு இருக்குதோ, யாரோட இடத்த பிடிச்சு கொள்றாங்களோ இவங்க எல்லாத்தையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், சடப்பொருட்கள்னு சொல்லுவோம். அப்போ சடப்பொருள் என்றால் என்னன்னு கேட்டால் நாங்கள் எழுதணும் எப்படி, திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பவையுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எழுதணும். கதை விளங்குச்சா? எப்படி சொல்லணும், திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பவையுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். இப்போ நான் அல்லது நீங்க ஒரு சடப்பொருளா சடப்பொருள் இல்லை, நானும் நீங்களும் சடப்பொருளுக்குள்ள வருவோமா சடப்பொருளுக்குள்ள வரமாட்டோம். இப்போ நான் சடப்பொருளா இருக்கணும்டா அல்லது நீங்க சடப்பொருளா இருக்கணும்டா, இந்த ரெண்டு விஷயம் எங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும். சரிதான்? அந்த ரெண்டு எங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சடப்பொருள் தான். சிம்பிளா? ரைட். ஒன்னாவது சொல்லுங்க, எங்களுக்கு என்ன விஷயம் இருக்கணும், ரைட், திணிவு இருக்கணும். என்ன இருக்கணும், திணி. சரிதான்? இப்போ எனக்குன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு திணிவு இருக்குதா, திணிவு இல்லையா? உதாரணத்துக்கு 80 கிலோ அப்படிதானே எங்களோட பாரம். சரிதானே? 80 கிலோ கூட ஒரு 40 கிலோ எப்படியோ பாரம் கொண்டு இருக்குது. ஸோ திணிவை கொண்டு இருக்கிறோம். ஓ, நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சி கொள்றோமா? நாங்கள் இடத்த பிடிச்சி கொள்றோம். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு சாரம்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. இன்னொருத்தருக்கு வந்து அந்த சாரில் உட்காரலுமா? இல்லாது. நீங்கள் உட்காந்துருக்கிற அதே இடத்துல உட்காரலுமா? இல்லாது. ஸோ நீங்கள் ஒரு இடத்த பிடிச்சி கொள்றீங்க. அப்போ உங்களுக்கு திணிவு இருக்குது, நீங்கள் ஒரு இடத்த பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராக இருப்பீங்க, சடப்பொருளாக இருப்பீங்க. விளங்கிச்சா? சரியா? ரைட். அப்போ சடப்பொருள் என்றால் என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லணும், திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பவையுமான பொருட்கள் சடப்பொருட்கள்னு சொல்லணும். சிம்பிள். ரைட்டா? அப்போ ஒருத்தர் சடப்பொருளாக இருக்கணும்டா அவருக்கு 2 நிபந்தனை இருக்கணுமா. ஒன்று என்ன இருக்கணும், திணிவை கொண்டிருக்கணும். மற்றது என்ன இருக்கணும், ஒரு இடத்த பிடிச்சு கொள்ளணும். சரிதானே? இப்போ எனக்கு சொல்லுங்க, நீர். நீர் ஒரு சடப்பொருளா சடப்பொருள் இல்லை? நீர் நான் குடிக்கிற தண்ணி சடப்பொருளா சடப்பொருள் இல்லை? நான் குடிக்கிற தண்ணி சடப்பொருளா? ஷுவரா? எப்படி சொல்றது சடப்பொருள்னு சொல்லி? ரைட். தண்ணிக்கு யோசிக்கணும், பாரம் இருக்குதா திணிவு இருக்குதான்னு யோசிக்கணும். திணிவு இருக்குது தானே தண்ணிக்கு. இப்போ வெத்து போத்தல் ஒன்று தராசில் வைக்கிறதும் தண்ணி ஊற்றிட்டு தராசில் வச்சாலும் வித்தியாசம் காட்டுமா? அப்போ தண்ணிக்கு பாரம் இருக்குது. தண்ணி ஒரு இடத்த பிடிச்சு கொள்ளுதா? தண்ணி ஒரு இடத்த பிடிக்குது. ஒரு பொட்டலுக்குள்ள இவ்வளோ தான் தண்ணி ஊற்றேன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதை விட எங்களுக்கு கூட ஊற்ற ஏலாச்சு. அப்போ ஒரு இடத்தாவே என்ன செய்யறாங்க, பிடிச்சு கொள்றோம். ஸோ யாருக்கு திணிவு இருக்குதோ, யார் இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்கள சொல்லுவோம் சடப்பொருள். அப்போ எங்கட நாங்கள் குடிக்கிற நாங்கள் பாவிக்கிற நீருன்றதும் யார் வரைக்கும் ஒரு சடப்பொருளாக இருக்கும். அடுத்து எங்களை சுற்றி இருக்கிற இந்த வலி சடப்பொருளா சடப்பொருள் இல்லையான்னு தேடி பார்த்தா இவனும் ஒரு சடப்பொருள் தான். வலிக்கு என்ன இருக்கும்டா, பாரம் இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நீங்கள் காற்று போனால் டயர் ஒன்றை தூக்கிக்கிட்டு இப்போ கெரேஜுக்கு போகிறோம். காற்று போனால் டயர் ஒன்றை தூக்கிக்கிட்டு நாங்கள் காற்று அடிக்கிறதுக்கு கெரேஜுக்கு போகிறோம். இப்போ காற்று அடித்ததுக்கு போகிறோம், அந்த டயரை தூக்கி பார்த்தா பாரம் அடிக்கும். அப்போ புதுசாக உள்ளுக்கு வந்தது யாரு, வலி. அப்போ வலிக்கு என்ன இருக்குது, பாரம் இருக்குது. வலி இடத்த பிடிச்சு கொள்றானா, ஒரு டயர்ல குறித்தளவு தான் காற்று நிறைக்கலும், அதை விட நிறைச்சான செய்யும் பிடிச்சு போயிடும். அப்போ ஒரு இடத்த என்ன செய்யறாரு, பிடிச்சு கொள்றாரு. அப்போ வலியும் ஒரு சடப்பொருள் தான். ஸோ இதன் அடிப்படையில் சடப்பொருள் 3 அவத்தைகளில் காணப்படும். 3 இடத்துல காணப்படுமா, அவத்தை. அது என்னடா அவத்தை அப்படின்னு கேட்டால், அவத்தைன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த பௌதீக நிலைகள்னு சொல்லுவோம். திண்மம், திரவம், வாயு. ஸோ சடப்பொருட்கள்னு சொல்றது திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லக்கூடிய 3 அவத்தைகள் இருக்கு. சரிதானே? திண்மத்தை நாங்கள் இங்கிலீஷில் சாலிட் என்று சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிள் எஸ். அதுக்கு பிறகு திரவத்தை நாங்கள் லிக்விட் என்று சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிள் எல். அதுக்கு பிறகு வலிய அல்லது வாயுக்களை நாங்கள் கேஸ் என்று சொல்லுவோம். வாயுக்களை கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ஜி. அப்போ சில சடப்பொருட்கள் 3 அவத்தைகள் என்ன செய்யும், காணப்படும். இப்போ மெதுவாக எங்களோட கெமிஸ்ட்ரியை நோக்கி போகிறோம். சரிதானே? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம். சரியா? ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டது சரியா? ஹிஸ்ட்ரி மாநாடு போகும் தானே. நீங்கள் என்ன செய்யுது எனக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி அளவுக்கு தூங்கி அந்த அப்படியெல்லாம் இல்லை. சும்மா கெமிஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். சரிதானே? ரைட்டா? சிம்பிள். ரைட். இப்போ நான் கொஞ்சம் பழைய காலங்களுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஞ்ஞானி ஒருவர், சரிதான், அவரில் இருந்து தான் இந்த கதையை என்ன செய்ய போகிறோம்னு எடுத்துக்கிட்டு போகிறோம். சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு இந்த சடப்பொருள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். சரிதானே? யார் எல்லாத்தையும் உதாரணமாக சொல்லி எங்களுக்கு சொல்லி ரைட். அப்போ சொல்லுங்க, சடப்பொருள் என்றால் என்னன்னு சொன்னோம், என்னன்னு சொன்னோம்? திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பயமான பொருட்கள் சடப்பொருட்கள்னு சொன்னோம். ஓகேதான்? ரைட். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மாதிரி போயிட்டு வருவோமா, கதையை கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு போயிட்டு வருவோம். சரிதானே?
இதை தெளிவாக கேட்டுக்கிட்டீங்கன்னா கதை லேஸ், கதை சரி லேஸ். கணக்கு தான் நாங்கள் சிம்பிளாக இந்த பாடத்தை படித்து முடிச்சிடு. ரைட் தான், ரைட் கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஒரு காலத்தில் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் வர்றாரு. சரிதான், என்ன காலம்ன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? சரி, அந்த விஞ்ஞானி வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜ் ஒன்றுக்கு ஏறுறாரு. சரியா, நான் உலகத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன், எல்லா மக்களும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் ஒன்றுக்குள்ளே ஏறுறாரு. ஸ்டேஜில் ஏறி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன், அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ மக்கள் எல்லாம் உட்காந்து ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை கண்டுபிடிச்சாரோ தெரியா அந்த மாதிரி இப்போ ஒரு ஆர்வமான முகத்தோடு இருக்கிறாங்க. சரிதானே? ரைட்டா? இப்போ அப்படி தானே உலகத்துக்கு புதுசாக என்ன சரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரப்போகுதுன்னு சொன்னால் நாங்கள் அதை ஆர்வமாக பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா மக்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க. ரைட், என்னத்தை சொல்ல போகிறான்னு அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கற்பனை கதை தானே? சரிதானே? உங்களுக்கு விளங்குறதுக்காக இதை நாங்கள் கொஞ்சம் 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 கற்பனையான கதை மாதிரி கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் கதையை பேச ஆகிறோம், அவ்வளோதான். ரைட்டா? ரைட், இப்போ அந்த விஞ்ஞானி வர, அந்த விஞ்ஞானியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஜோன் தாட்ன்னு சொல்லலாம். அந்த பேர் என்னது? ஜோன் தாட்ன்னு சொல்லலாம். நீங்கள் கிரேட் 9ல் இவங்க பேரை டால்டன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த டால்டனை தான் உங்களோட புக்கில் சொல்கிறாங்க ஜோன் தாட்டன் அப்படின்னு சொல்லி. ரைட் தான்? ஸோ ஒரு குறித்த காலத்தில் ஒரு விஞ்ஞானி வாரார், மக்கள் எல்லாம் இப்போ உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸ்டேஜுக்கு மேலே ஏறுறாரு, ஏறி சொல்கிறாரு, என்னோட பேர் வந்து என்னது? ஜோன் தாட்டன். அங்கே தான். சரிதானே? நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் உலகத்துக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற சகல சடப்பொருட்களும், எப்படி சொல்கிறாரு? உலகத்தில் இருக்கிற சகல சடப்பொருட்களும், சகல சடப்பொருள்னா இதெல்லாம் வந்துடும். நான், நீங்கள், அதுக்கு போகிற இந்த கேமரா, அதுக்கு போகிற இந்த ஒயிட் போர்டு, இந்த மேசை, கல், இந்த வழி, நாங்கள் குடிக்கிற நீர், எது எல்லாத்துக்கும் பாரம் இருக்குதோ, எதெல்லாம் இடத்த பிடிக்குதோ, உலகத்தில் இருக்கிற சகல சடப்பொருட்களும் அவர் சொல்கிறாரு மிகச்சிறிய துணிக்கை ஒன்றால் ஆக்கப்பட்டிருக்குதா? எதால் ஆக்கப்பட்டிருக்குதா? மிகச்சிறிய துணிக்கை. சரிதான்? உலகத்தில் இருக்கிற எல்லா சடப்பொருளும் ஏதோ ஒரு மிக சிறிய துணிக்கையால தான் ஆக்கப்பட்டிருக்கிறான். விளங்குதா? அதாவது இந்த மேசையும் சரி, சடப்பொருளாகிய நாங்களும் சரி, எல்லாம் ஏதோ ஒரு குட்டியோரு துணிக்கை ஒன்றால தான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குதா? இவர் சொல்றாரு, அந்த குட்டியோரு துணிக்கைக்கு நான் ஒரு பேர் வச்சேன். அந்த பேர் என்னன்னு சொன்னா அட்டம். அட்டம் சொல்றாரு. சரிதான்? இனி அவர் எப்படியோ தமிழ்ல சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைடா. சரிதான்? அவர் எப்படியும் தமிழ்ல சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு எங்கள் தமிழ் தெரிய போகுது, சும்மா கதை கொண்டு போகிறேன். சரிதான்? அவரை அட்டம்னு சொன்னார். அட்டம்க்கு தான் நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் தமிழில் என்னன்னு சொல்லி அணுன்னு சொல்லுவோம். ஸோ அணுன்ற வார்த்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதும் அல்லது அணு சம்பந்தமாக முதலாக ஆராய்ச்சி செஞ்சதும் யாரு? ஜோன் தாட்டன். விளங்குதா? இவன் என்ன சொல்றான்டா, உலகத்தில் இருக்கிற சகல சடப்பொருட்களும், இப்போ உங்களுக்கு சடப்பொருள் என்னன்னு தெரியுமே? ரைட் தானே? அந்த சகல சடப்பொருட்களும் ஏதோ ஒரு மிகச்சிறிய துணிக்கையால் ஆக்கப்பட்டிருக்குதா? அந்த மிகச்சிறிய துணிக்கையோட பேரு என்னன்னு சொல்றாங்க? அணுன்னு சொல்றாங்க. விளங்குதா? இப்போ உட்கார்ந்து ஆக்கள்லாம் யோசிக்கிறாங்க, அடே நானும் ஒரு சடப்பொருள், இந்த மேசையும் ஒரு சடப்பொருள், நானும் இது உசிரில்லாத மேசையும் ஏதோ ஒரே வகையான துணிக்கையான அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றானே, இவனை நம்புறதா? நம்புறது இல்லையா? இவனை எப்படி நம்புறது? அந்த மாதிரி யோசிக்க தொடங்குறாங்க. விளங்குதான்? சரிதானே? நீ இப்படி தானே, நாங்கள் ஏதாவது ஒன்று ஒரு இடத்துல போயிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்வாங்களா? இல்லை இல்லையா? எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லையா? விளங்குதா? தேடி பார்ப்பாங்க, இவன் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வாங்க, பொய்யா இருந்தால் என்ன செய்வாங்க? அது இப்போ எல்லாம் பாருங்கள், அந்த சோஷியல் மீடியாவில இப்படி தானே. இப்போ பெரிய பெரிய ஆக்டர்மாராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஸ்டேஜுக்கு மேலே ஏறுவாங்க, என்னத்தையும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வேளை அது பிழையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பொய்யா இருந்துச்சுன்னு வைங்களேன், மொத்த சோஷியல் மீடியாவும் ஆரைக்குவேன் போய் சொல்லிட்டான்னு பேசுவாங்களா? உண்மையாக இருந்தால் அதை ரிப்பீட் மூடில் போட்டு காட்டுவாங்க. நாங்களும் அதை கட் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம். ஓத்தானே நான் அப்படி தானே நாங்கள் சரிதான் நாங்கள் நீ அப்படி தானே ரைட்டா? ஸோ அதை உலக வளமை அப்படி தான் ரைட்டா? ஸோ நாங்கள் அப்படி செய்யறது. ஸோ அதை மாதிரி தான் எடுத்தோன்னா ஒரு விஷயத்தை எல்லாரும் நம்பி ரைட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது இல்லை, தேடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜோன் தாட்டன் என்ன சொன்னார்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா சடப்பொருட்களும் மிகச்சிறிய ஒரு துணிக்கையால் ஆனதான். அந்த துணிக்கையை கண்ணால் பார்க்கல, அதான் சரிதான் ரைட்டா? ஸோ அந்த துணிக்கையை சொல்கிறார் அவர்
பேர் என்னன்னு சொல்லி அணுன்னு சொல்றாரு. விளங்குதா? உங்களுக்கு இதை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றேன்னு சொன்னா எனக்கு எப்படி சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்க்குற நேரம் வீட்டுக்குள்ளேயோ கிளாஸ் ரூம்லேயோ எங்கேயோ இருந்து தானே இது பார்ப்பீங்க. ஸோ பாருங்க, உங்களை சுற்றியும் பெரிய பெரிய சுவர்கள் இருக்கும். சுற்றி பாருங்க, இருக்குதான்னு சொல்லி பெரிய பெரிய சுவர் இருக்குதா? இந்த சுவர் எல்லாம் நான் சொல்றது கவனமாக கேட்டுக்கொள்ளணும். இந்த இவ்வளோ பெரிய இப்போ சுவர் ஒன்று இருக்குதானே, இந்த சுவரை ஃபுல்லாக இதே சைஸில் எங்கே இருந்தாவது கட்டி கொண்டாந்து இங்கே வச்சிருப்பாங்களா, அல்லது குட்டி குட்டி கற்களால் கட்டி சின்ன சின்ன அந்த கல்லெல்லாம் வச்சு தான் இந்த சுவரை பெருசாக எழுப்பியிருப்பாங்களா? எப்படி இப்போ பெரிய சுவர் இருக்குதான், இப்போ இவ்வளோ பெரிய சுவரை ஒரே ஏரியா லொரி ஒன்றில் எழுதி கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா? இல்லை, சின்ன சின்ன கற்களால் என்ன செய்வாங்க, இதை கட்டி கட்டி தான் பெருசாக்கி வச்சிருப்பாங்க. ஓவா, கதை சிம்பிள், விளங்குது தானே? ஸோ இப்போ பாருங்க, இந்த குட்டி குட்டியான ஆட்கள் சேர்ந்ததால தான் இவ்வளோ பெரிய என்ன வந்திருக்குது, சுவர்ன்றது வந்திருக்குது. விளங்குதா? இப்போ தாற்றன்னு சொல்ற கதையும் அதே தான். என்ன இவ்வளோ பெரிய சடப்பொருள்னு சொல்றது கண்ணுக்கே விளங்காத குட்டி குட்டி என்ன தான் அணுக்களால் ஆனதான். இப்படி அணுக்கள் பல பில்லியன் கணக்கு சேர்ந்து தான் என்னத்தை உருவாக்குது, ஒரு சடப்பொருளோட உருவாக்குது. விளங்கிச்சா கதை? ஸோ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து, அதாவது இவர் சொன்ன இந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை ஒன்றும் இல்லையே. ஏன் உலகத்தில் இருக்கிற எப்படி சொல்றான், சகல சடப்பொருள்னு சொல்றான். அப்படின்னா உங்களையும் முட்டு வைக்கல, என்னையும் முட்டு வைக்கல, இந்த மேசை கல் மரம் எதையும் முட்டு வைக்கல. உலகத்தில் இருக்கிற சகல சடப்பொருளும் இதாலானதா, அணுக்களால் ஆனதுன்னு சொல்றோம். சரியா? ஸோ சாதாரண கதையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ அங்கே இருந்த மக்களும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலை. இப்போ என்ன செய்யறாங்கடா, தாற்றன்னு சொன்னது உண்மையா பொய்யான்னு தேடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? நான் கதையை அப்படியே கொண்டு போவேன். அப்போ சொல்லி முடிங்க, எனக்கு அணு சம்பந்தமாக முதலாக கருத்து தெரிவித்தது யாரு? ஜோன் தாட்ரன். என்ன சொன்னாரு? உலகத்தில் இருக்கிற சகல சட பொருட்களும் மிக சிறிய துணிக்கால் எதாலானதான், அணுக்களால் ஆனதுன்னு கதையை கொண்டு வந்தார். விளங்குத்தான்? ரைட். இப்போ ஆட்கள் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக விஞ்ஞானிகள் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவன் சொன்னது உண்மையா பொய்யா? இப்போ இவன் ஒருவேளை பொய் சொல்லி இருந்தான்னா இவனை நல்லா போட்டு அடிக்கலும் அப்படின்ற மூடில் அணு சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்ய தொடங்குறாங்க. விளங்குதா? அப்போ அணு சம்மந்தமாக ஆராய்ச்சி செஞ்சு அடுத்த ஒரு விஞ்ஞானி வராரு. அப்போ ஒன்றாவது அறிமுகப்படுத்துறது ஜோன் தாட்டன். இப்போ அணு சம்பந்தமாக ஒருத்தர் ஆராய்ச்சி செய்கிறாரு. அப்போ ரெண்டாவது விஞ்ஞானி வராரு, அணு சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராரு. அந்த பேர் என்னன்னா ஜே தாம்சன் சொல்லலாம். நான் சொல்லணும் ஜே தாம்சன் சொல்லலாம். அல்லங்கோ சரியா? அப்போ அடுத்து வரக்கூடிய விஞ்ஞானியோட பேர் தான் ஜே தாம்சன். தாம்சன் வராரு. தாம்சன் வந்து அவனே மாதிரி தான், தாற்றனே மாதிரி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு மேலே ஏறுறாரு. நான் ஒன்று புதுசாக அணு சம்மந்தமாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரியா? நான் வந்து அணு சம்மந்தமாக கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் தாற்றன்னு சொன்னதை விட வேறு லெவலான ஒரு பாயிண்டோட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டேஜுக்கே ஏறிட்டார். இப்போ மக்கள்லாம் திரும்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தாற்றன்னு சொன்னது உண்மையா பொய்யா, தாம்சன் வந்து என்ன சொல்ல போகிறானோ தெரியாது, இவன் புது கதை ஒன்று சொல்ல போகிறானோ தெரியான்னு சொல்லி இப்போ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் தாம்சன் சொல்கிறாரு, தாற்றன் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற சகல சடப்பொருட்களும் இதாலானது, அணுக்களால் ஆனது, அது உண்மைன்னு சொல்கிறாரு. சரிதானே? இப்போ தாற்றனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ உண்மையாக தாற்றன் இதை மட்டும் சொல்லலை. தாற்றன் இன்னும் நிறைய கதை சொன்னான். என்னது? அணுக்களை மேலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னான், அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்னான். அதெல்லாம் பொய் ஆகிடுச்சு. அதெல்லாம் இந்த காலத்தில் போய் சரிதான், அது உங்களுக்கு தேவையில்லை, அவுட் ஆஃப் த சிலபஸ். அதெல்லாம் இந்த காலத்தில் போய், அதாவது அணுக்களை எங்களால் உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்ன்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் அணுக்களை மேலும் பிரிக்க முடியாதுன்றத தாம்சன் என்ன செய்வார், அணுவை மேலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் தாற்றன். அது தாம்சனே போய் ஆக்கிடுவார். விளங்குதான்? இப்போ நான் அதை தான் சொல்ல வரேன். தாம்சன் சொல்கிறாரு, ஜோன் தாட்டன் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற சடப்பொருள் எல்லாமே மிகச்சிறிய துணிக்கையால் அணுக்களால் ஆனதுன்றது உண்மை. ஆனால் அணுக்களை மேலும் பிரிக்க முடியாதுன்னு ஜோன் தாட்டன் சொன்னால் அது போய் நான் அணுவை பிரிச்சுட்டேன்றார். இப்போ உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு ஆர்வமான ஒரு மூன்று வந்துடுவாங்க. அப்படியே என்னதான் சொல்கிறாங்க இவன் அப்படின்னு சொல்லி. விளங்குதா? ரைட். இப்போ தாம்சன் சொல்கிறாரு, நான் அணுவை பார்த்தேன். சரிதானே? அணுவை பார்த்தேன், அதுக்குள்ள இன்னும் ஒரு குட்டியா என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஆர்வம் கூடிருச்சு.
ஐயோ என்ன வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி ரைட். இப்போ ஆக்களுக்கு சொல்கிறாரு, இப்போ ஆக்கள்லாம் கேட்குறாங்க அணு எப்படி இருந்துச்சு, அணு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அணுன்னு சொல்கிறது இப்படி வட்டமான ஒரு டிசைனில் இருக்குது, அதுக்குள்ளே நான் குட்டி குட்டியான ஆக்கள் இருக்கிறத பார்த்தேன். அந்த சின்ன சின்ன துணிக்கைகளுக்கு நான் ஒரு பேர் வச்சேன், அந்த பேர் தான் இலத்திரன் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? இலத்திரன். அப்ப எனக்கு சொல்லி முடிங்க, அணுக்களுக்குள்ள காணப்படுற மிகச்சிறிய துணிக்கையோட பேர் என்னது? இலத்திரன். அணுக்களுக்குள்ள காணப்படுற மிகச்சிறிய துணிக்கையோட பேர் என்னது? இலத்திரன். அந்த இலத்திரனை முதலாக அறிமுகப்படுத்தினது யாரு? ஜே தாம்சன். விளங்கத்தான் யார் அறிமுகப்படுத்துறது? ஜே தாம்சன். ஸோ தாம்சன் சொல்றாரு, அணுன்றது இப்படி வட்டமான ஷேப்ல இருக்கும், அதுக்குள்ள குட்டி குட்டி துணிக்கைகள் இருக்கும், அந்த துணிக்கையோட பேர் என்னன்னு சொல்லி இலத்திரன் சொல்றாரு. கதை விளங்குச்சா? இப்போ உங்களுக்கு நான் சொன்ன டிசைன் எப்படி விளங்கலை? இப்போ உங்களுக்கும் விளங்கலை தானே? அணு வட்டமாக இருக்கும், அதுக்குள்ள குட்டி குட்டி ஆக்கள் இருக்கும், வட்டமாக போல் மாதிரி அது அப்படி ஒன்று விளங்கலை தானே? ஸோ அதை மாதிரி அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆக்களுக்கும் தாம்சன் சொன்னது விளங்கலை. சரியா? அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் தாம்சன் சொன்னது விளங்கலை. ஸோ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு விளங்குது இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன், எங்களுக்கு அவ்வளோ அறிவு இல்லை தானே, நாங்கள் உங்களை மாதிரி சயின்டிஸ்டா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் தாம்சன் சொல்கிறாரு, ரைட் நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் மட்டும் எடுத்து சொல்கிறாரு. இப்போ வளமையாக உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஏதாவது ஒன்று விளங்கலண்டா சரி தானே, நாங்கள் இந்த சாப்பாடை உதாரணமாக வச்சு சொல்கிறேன்னா குயிக்காக பிடிச்சிக்கொள்ளுவோம். நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபுட் லவர்ஸ் தானே ஓவா. ஸோ சாப்பாடு உதாரணமாக வச்சு நாங்கள் இது பண்ணுற நேரம் எங்களுக்கு பிடிச்சி கொள்வது லேஸ். ரைட்டா? ஸோ தாம்சனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சாப்பாடு உதாரணமாக வச்சு தான் இப்போ கதை ஒன்று சொல்ல போகிறாரு. தாம்சன் சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், அணுன்னு சொல்கிறது புடிங் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. அணுன்றது எப்படி இருக்குமா? புடிங் மாதிரி. இந்த அணுன்னு சொல்கிறது புடின்னு சொன்னால் நாங்கள் இந்த புடின்னு செய்வோம் தானே. ரைட், அந்த புடிங் சரியா வேணும்னா நாங்கள் சைடில் ஃபோட்டோ போடுறோம். சரியோ? ரைட். அணுன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? புடிங் மாதிரி இருக்கும். அந்த புடிங்கில் நாங்கள் புடிங் செஞ்சால் வளமையாக அதுக்கு மேலே ப்ளம்ஸ் போடுவோமா? ப்ளம்ஸ் போடுவோம் தானே. அந்த ப்ளம்ஸ் மாதிரி யார் இருக்கும்? இலத்திரன்கள் இருக்கும்னு சொல்கிறாரு. இப்போ ஓகே ஃபைன். அப்போ தாம்சன் சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், ரைட் அணுன்றது எப்படி இருக்கும்? புடிங் மாதிரி இருக்கும். அந்த புடிங்கில் நாங்கள் ப்ளம்ஸ் போட்டோம்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த ப்ளம்ஸ் மாதிரி தான் யார் இருக்கிறதா? இலத்திரன்கள் இருக்கிறதா சொல்கிறார். ரைட்டா? இப்போ உங்களுக்கு விளங்கின மாதிரி அங்கே உட்கார்ந்து இந்த ஆக்களுக்கு விளங்கிடுச்சு. ரைட்டா? சரிதானே? சரி. இப்போ இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுது? பரவுது. அணுன்ற விஷயமே இன்னும் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்குது. தாம்சன் வந்து அணு உண்மைன்றாரு. அதுக்கு போகிறோம் தாம்சன் என்ன சொல்றாரு? நான் அணுவை உடைச்சி அதுக்குள்ள குட்டி குட்டி ஆட்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் வச்சிருக்கிற இலத்திரன்னு சொல்றாரு. இப்போ உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி சயின்டிஸ்டுக்கும் சரி இன்னும் இதில் வந்து அந்த கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்வம் கூடிருச்சு. எனக்குதா இப்போ இன்னும் நிறைய விஞ்ஞானிகள் இது சம்மந்தமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அணு சம்மந்தமாக அடுத்த ஒருத்தர் ஆராய்ச்சி செய்ய போகிறாரு. ஸோ அணு சம்மந்தமாக வரக்கூடிய 3வது விஞ்ஞானியோட பேர் என்னன்னு சொன்னால் என்ன வச்சுக்கொள்ளணும்? ரதர்ஃபோர்ட்னு சொல்லுவோம். சரிதான்? ரதர்ஃபோர்ட்னு சொல்கிறது சும்மா ரதர்ஃபோர்ட்னு சொன்னால் போதும். சொல்லுங்கள். அப்போ தாம்சனுக்கு அடுத்து வரப்போகிற அடுத்த விஞ்ஞானியோட பேர் என்ன? ரைட், ரதர்ஃபோர்ட்னு சொல்லுது. ரதர்ஃபோர்ட் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. நானும் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு வெறித்தனமான ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன செஞ்சார்? ஏறிட்டார். இப்போ ஸ்டேஜுக்கு மேலே ஏறி அவர் சொல்கிறாரு, நான் அணு சம்மந்தமாக பல மாதிரி ஆராய்ச்சி செஞ்சேன், அதில் தாம்சன் சொன்னதில் கொஞ்சம் பொய்யும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஆக்களுக்கெல்லாம் இனி அப்படித்தான் ஒருத்தனை நாங்கள் போட்டு இவன் சொன்னது பொய்ன்னு சொல்லி ஒருத்தனை போட்டு அடிக்கிற நேரம் இனி கொஞ்சம் மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தானே எனக்கு தான். ஸோ ஒருத்தன் முன்னேறி வருவான், அவனை திடீர்னு போட்டு என்ன செய்வான்? அடிப்போம். அடிக்கிற நேரம் இனி மற்றவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது தானே. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுறாங்க, கொஞ்சம் பேர் கவலைப்படுறாங்க. ஐயோ தாம்சன் சொன்னது பொய்யா, என்னத்தை சொல்ல போகிறானோ தெரியாது அப்படின்னு சொல்லி ரைட் எப்படியோ கதைக்குள்ளே வரும். ரைட், ரதர்ஃபோர்ட் வந்து சொல்கிறாரு, நானும் சம்மந்தமாக ஆராய்ச்சி செஞ்சேன், அதில் இந்த தாம்சன் சொன்ன மாதிரி சரிதான். ரைட், நான் ஒரு பேருண்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், புக்கில் இல்லை, பரவாயில்ல நாங்கள் சொல்லுவோம். ரைட்டா?
சொல்லுங்க எனக்கு. தாம்சன் வந்து அவரோட அணுவை மக்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னார் இல்லையா? எதோட ஒப்பிட்டு சொன்னாரு? அந்த பொடியிலும் பிளம்ஸோடையும் சேர்த்து இல்லையா? அதனால அணுவோட, அதாவது தாம்சன் இந்த வடிவம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் ப்ளம் புடிங் மாதிரி ஒரு சொல்லுவோம், ரைட்டா? அப்போ இதே என்ன வச்சுக்கொள்ளுங்க, சரிதான். தாம்சன் இந்த வடிவத்தை நாங்கள் சொல்றது ப்ளம் புடிங் மாதிரி ஒரு சொல்லி. ஏண்டா அவர் எதுக்கு ஒப்பிட்டாரு? பிளம்ஸுக்கும் புடினுக்கும். அதனால தாம்சன் மாதிரி ஒரு நாங்கள் சொல்லணும், ப்ளம் புடிங் மாதிரி ஒரு சொல்லு. ஓகே தானே? ஸோ தாம்சன் அணுவோட வடிவம் இருக்குது, அவன் பார்த்தேன்னு சொன்னானே, அதை வந்து நாங்கள் என்னன்னு சொல்லணும்? ப்ளம் புடிங் மாதிரி ஒருவன் சொல்லணும். ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஒப்பிட்டது யாருக்கு? அந்த புடினுக்கும் பிளம்ஸுக்கும் தான். சரிதான்? ஸோ அது சிம்பிள். அதுக்கு ஒரு அடுத்த நான் பேர் தான் ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட் சொல்றாரு, தாம்சன் சொன்ன மாதிரி ப்ளம் புடிங் மாதிரி ஒருவெல்லாம் அப்படியெல்லாம் அணு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் போய் கதை. நானோட உண்மையான வடிவத்தை என்ன செஞ்சேன் பார்த்தேன். அணு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மத்தியில் ஒரு கரு இருக்குதான். அணுவோட மத்தியில் என்ன இருக்குதா? ஒரு கரு. அந்த கருவை சுற்றி ஒரு வட்ட பாதையில இலத்திரன்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுதான் வட்ட பாதையில என்ன ஓடுதான்? இலத்திரன்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். ரைட்டோ? சரியோ? இது வந்து இலத்திரன். அப்ப தாம்சன் கண்டுபிடிச்சதுல எது உண்மைன்னு சொல்லுங்க. இந்த தாம்சன் கண்டுபிடிச்சதுல எது உண்மை? இலத்திரன் இருக்குதுன்னு உண்மை. அதுலயும் தாம்சன் வந்து இலத்திரன் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லல, ஒரு இடத்துல இருக்குதுன்னு தான் சொன்னாரு. ஆனா ரதர்ஃபோர்ட் சொல்றாரு, இலத்திரன் ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, அது இந்த வட்டப்பாதையில என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்றாரு. இப்ப இது இப்ப நான் சொன்னதானே, இது கொஞ்சம் பேருக்கு விளங்கி இருக்கும், கொஞ்சம் பேருக்கு விளங்கி இருக்காது. என்ன சொல்றாரோ தெரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ரதர்ஃபோர்ட் ஸ்டேஜுக்கு மேலே ஏறி சொல்ற நேரம் எல்லா மக்களுக்கும் விளங்க இல்லை. அப்ப மக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ரதர்ஃபோர்ட் சொல்றாரு, ரைட், நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு இவர் உதாரணம் எடுக்கிறாரு. இந்த கோலகம், அதாவது ஞாயிற்று தொகுதி. உங்களுக்கு தெரியும், ஞாயிற்று தொகுதியில நடுவில் இருக்கிறது, மத்தியில் இருக்கிறது யாரு? சூரியன். அதை சுத்தி கோள்கள் நீள்வட்ட பாதையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? சுத்திக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அணு. அதோட மத்தியில என்ன இருக்குமா? கரு இருக்குமா? அந்த கருவை சுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? இலத்திரன்கள் சொல்றாரு. அப்ப சொல்லுங்க, இலத்திரன்கள் ஒரு இடத்துல நிக்குமா அல்லது சுத்திக்கிட்டு இருக்குமா? ஸ்பின் ஆகிட்டு இருக்கிறதா? சுத்திக்கிட்டே தான் இருக்கும். விளங்குத்தானே? மத்தியில இருக்கும் இல்லையா அந்த சூரியன் மாதிரியான அவர் என்ன சொல்லணும்? கருன்னு சொல்லணும். தாம்சன் அவரோட அணுவோட டிசைனை கொண்டு போயிட்டு ஒப்பிட்டது பிளம்ஸோடையும் புடிங்கோடையும். அதனால ப்ளம் புடிங் மாதிரி ஒரு பேர் வச்சோமா? இவர் கொண்டு போய் ஒப்பிட்டுறது யாரோட? ஞாயிற்று தொகுதியோட, எங்கட கோலகத்தோட. ஞாயிற்று தொகுதிக்கு இன்னொன்று என்ன கூப்பிடுது? கோலகம் சொல்லி. கோலகத்தோட ஒப்பிடுறதால அந்த ரதர்ஃபோர்ட் இந்த டிசைனை நாங்க சொல்லுவோம் கோலக மாதிரி ஒரு சொல்லி. என்ன மாதிரி? ஒரு கோலக மாதிரி. சரிதான்? அப்ப சொல்லுங்க, ரதர்ஃபோர்ட் இந்த டிசைனுக்கு என்ன பேர்? கோலக மாதிரி வரும். இதோட ரதர்ஃபோர்ட் அவரோட கதையை நிப்பாட்ட இல்லை. அவர் சொல்றாரு, நான் இன்னொன்றும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி. இப்ப மக்கள்லாம் கேட்கிறாங்க, அப்படி என்ன தப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரதர்ஃபோர்ட் சொல்றாரு, நான் வந்து அணுவோட கருவுள்ளுக்கு இன்னும் ஒரு குட்டியோரு துணிக்கை இருக்கிறத பார்த்தேன். அந்த துணிக்கையோட பேர் நான் வச்சேன் புரோத்தன் சொல்லி. நான் சொல்லி புரோத்தன். அப்ப சொல்லுங்க, எனக்கு அணுவுக்குள்ள காணப்படுற மிக சிறிய 2வது துணிக்கையோட பேர் என்ன? புரோத்ரன். அதை கண்டுபிடிச்சது ரதர்ஃபோர்ட். அதுக்கு முதல் மிகச்சிறிய துணிக்கை இருக்கிறது இலத்திரன். அதை கண்டுபிடிச்சது தாம்சன். அப்ப அணுவுக்குள்ள அணுவை விட மிகச்சிறிய துணிக்கைகள் 2 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்பக்கு. ஒன்றனது இலத்திரன், கண்டுபிடிச்சது யாரு? ஜே தாம்சன். மற்றது என்னது? புரோத்ரன், கண்டுபிடிச்சது யாரு? ரதர்ஃபோர்ட். அந்த புரோத்ரன் எங்க இருக்குதுன்னு சொல்றாரு? அணுவோட கருவுள்ளுக்கா. யாருக்கு? அணுவோட கருவுள்ளுக்கு. விளங்குச்சா கதை? சரியா? ரைட். அப்ப ரதர்ஃபோர்ட் சொன்னதை ஃபுல்லா சொல்லிட்டு அடுத்த கதைக்கு போவோம். சொல்லுங்க எனக்கு. அப்ப ரதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு? தாம்சன் மாதிரி ப்ளம் புடிங் மாதிரி அணு இருக்கிறது இல்ல. அணு எப்படி இருக்கும்?
எங்கட ஞாயிற்று தொகுதி மாதிரி நடுவில் சூரியனும் அதை சுற்றி கோள்களும் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி நடுவில் கரு இருக்கும், அதை சுற்றி என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், இலத்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓவா ரைட். அந்த கருவுக்குள்ள இன்னும் ஒரு குட்டி ஒரு துணிக்கை இருக்குமா, அந்த துணிக்கையோட பேர் என்னன்னு சொல்றாரு, புரோத்தன். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க எக்ஸாம்ல, புரோத்தனை கண்டுபிடிச்சது அல்லது புரோத்தனோட பேரிட்டது யாரு அப்படின்னு சொல்லி நான் பேர் சொல்லுவீங்க, ரைட், ரதர்ஃபோர்ட்னு சொல்லுவீங்க. இது ஓலவர் சிலபஸ்க்கு ஓகே, ரைட்டா ரைட்டா. சரி, இப்போ காலங்கள் போகுது, கடைசியாக கதை முடிய போதேன் தூங்கிடுறது, சரிதானே, ரைட். காலங்கள் போகுது, ரதர்ஃபோர்ட் மாணவர் சொல்லுவார், சரியா, யாரு ரதர்ஃபோர்ட் மாணவர், கடைசி விஞ்ஞானியோட கதை அடிப்படையில் ரதர்ஃபோர்ட் மாணவர் ஒருத்தர் வராரு. 4வது ஆள், அவனோட பேரு நான் சொன்னால் சட்ஃபிக்னு சொல்லணும். நான் சொல்லணும் சட்ஃபிக். யார் பேரு, ரதர்ஃபோர்ட் மகனா மானா, சரிதானே, ரதர்ஃபோர்ட் மாணவர் வராரு. அல்ல பேர் என்ன சொன்னால் சட்ஃபிக். சட்ஃபிக் என்ன செய்யறாருன்னா, அணுவுக்கு இன்னும் ஒரு குட்டி துணிக்கை இருக்கிறத கண்டுபிடிப்பாரு. அவருக்கு அதுக்கு பேர் வைப்பாரு நியூட்ரன் சொல்லி. அந்த விஷயங்கள் தான், சரிதான், ரைட்டா. ஸோ கடைசியாக விஞ்ஞானியோட பேர் என்னன்னா சட்ஃபிக்னு சொல்லி, ரைட் தானே. நான் சும்மா அவன் கண்டுபிடிச்சதை சொல்கிறேன், கற்பனை கதை தானே, உண்மையான கதை இல்லை, சரிதான், ரைட்டா. சொல்லுங்க, அணுன்றது கண்ணுக்கு விளங்குமா, அணுவை வெற்று கண்களால் பார்க்கலுமா, அணுவை பார்க்க முடியாது, சரிதான், ரைட்டா. அணுவை வெற்று கண்களால் பார்க்க இயலாது, அது சரி 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 சின்னது. நீங்கள் நெட்டில் இப்போ அப்படியே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அட்டம்னு சொல்லி, சரி, அட்டம்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், அல்லது யூடியூப்பில் வீடியோஸ் தேடி பாருங்கள், அது வந்து காட்டியிருப்பாங்க என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கதைன்னு சொல்லி, ஓகே தான், ரைட்டா. ஸோ நான் கற்பனையான கதை ஒன்று தான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். கற்பனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பாடம் வாங்கிட்டு போகுது தானே, அதனால தான் எனக்கு போதும், சரியா, வேற எனக்கு தேவை. இப்போ பாருங்கள், அப்போ அடுத்த சட்ஃபிக். சட்ஃபிக் வராது, அந்த என்ன சொல்கிறாரு சொன்னால், அவர் கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறாரு. பொய் கதை ஒன்று தான் சொல்ல போகிறேன், சும்மா கேட்கணும், ரைட்டா. அணு இருக்கும், இப்போ அணு எப்படி இருக்கும், மத்தியில் ஒரு கருவும் அதை சுற்றி யார் ஓடிக்கிட்டு இருக்கும், இலத்திரன்களும் ஓடிக்கிட்டு இருக்கு, சரிதான். இலத்திரன் நிற்கிறத ஓடுறதா, இலத்திரன் ஓடும். சொல்லுங்க, அணோட கருவுகளுக்கு ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்ச யார் இருக்கும், புரோத்ரன் இருக்கு, சரிங்களா. புரோத்ரன் சொன்னால் இங்கிலீஷில் எழுதினா புரோத்ரன் தானே, ஃபர்ஸ்ட் லெட்டர் பீன்றதால நாங்கள் பீன்னு வைக்கிறோம். இலத்திரன் எழுதுகிற நேரம் எலக்ட்ரோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பீ தானே, அதனால இலத்திரனுக்கு ஈன்னு சொல்கிறோம். போகிற வைக்க நான் பேர் வைக்கிற நேரம் சொல்கிறேன், சரி, ரைட். அப்போ இதுக்குள்ள புரோத்ரன் இருக்கு. சரி, நான் சும்மா சொல்கிறேன் கேட்கலுங்க. இப்போ பொய் கதை தானே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், பொய் கதை தான், சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ சட்ஃபிக் என்ன செய்யறாருன்னா, அணு ஒன்று எடுக்கிறாரு. அந்த அணு ஒன்று எடுக்கிற டைமில் அந்த அணுவில் 2 இலத்திரன் இருந்திருக்குது. எத்தனை இலத்திரன் இருந்திருக்குது, 2. புரோத்ரனும் 2 புரோத்ரன் இருந்திருக்குது. உதாரணத்துக்கு எத்தனை புரோத்ரன் இருந்திருக்குது, 2 புரோத்ரன். இப்போ இப்படி வச்சுக்கொள்வோமே, புரோத்ரன் ஒன்றோட பாரம் வந்து 100 கிராம். அப்படி இருக்கலுமா, 100 கிராம், கண்ணுக்கு விளங்காத ஒருத்தர் 100 கிராம் இருக்கலுமா, ஏலாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொய் கதை தான், உங்களுக்கு விளங்கணும்னு சும்மா கதையை ஒன்று கொண்டு போகிறேன், அவ்வளோதான், ரைட்டா. புரோத்ரன் ஒன்றோட திணிவு எவ்வளோ, 100 கிராம். இலத்திரன் ஒன்றோட திணிவு சொல்கிறாங்க ஒரு 20 கிராம்னு சொல்லி, சரியா. இப்போ சொல்லுங்க, இந்த அணுவை தூக்கி தராசில் போட்டால் எவ்வளோ பாரம் காட்டும், அணுவை பார்க்கவே இல்லாது, அது வேற கதை, சரிதான். தூக்கி தராசில் போட்டால் எவ்வளோ பாரம் காட்டும், ரைட். புரோத்ரன் 1 100 கிராம், 2 இருக்கிறதால 200 கிராம். இலத்திரன் 1 20 கிராம், 2 இருக்கிறதால 40 கிராம். கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரணும், 240 கிராம். அப்போ தராசில் அணுவை தூக்கி போட்டால் எங்களுக்கு காட்டணும் 240 கிராம். ரைட். ஆனால் சட்ஃபிக்கு காட்டியிருக்குது ஒரு சும்மா போய் கதை தானே, சும்மா வச்சுக்கொள்ளும் 600 கிராம். இப்போ என்ன நடந்திருக்கு மாதிரி சும்மா யோசிங்க. கடையில் போயிட்டு ஒரு பால் பேக்கெட் ஒன்று பாக்ஸில் வரும் தானே, பெட்டியில் வருங்க, அப்படியே பால் பேக்கெட் ஒன்று வாங்குறீங்க. அதில் போட்டிருக்குது 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வீட்டில் வந்து சும்மா தராசில் தூக்கி போட்டு பார்க்குறோம், 2 கிலோ காட்டுது. அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், உங்களுக்கு பூதம் என்ன சரி இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குது, சரிதான், ரைட்டா. அதுக்குள்ள பால் பேக்கெட்டை தவிர, அது 1 கிலோ தானே பால் பேக்கெட், அது தவிர வேறு என்னமோ இருக்குதுன்னு அர்த்தம், எலி பூந்திரிக்கவும் வேணும் மொத்தம், சரியா. ஸோ இப்போ சட்ஃபிக் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, உண்மையாக காட்டணும் 240 கிராம், ஆனால் தராசு காட்டுது 600 கிராம். அப்போ
அப்போ சட்விக் யோசிக்கிறார், அடே 600 கிராம் காட்டுதுன்னா எனக்கு தெரியாம யாரோ உள்ளுக்கு பூந்திருக்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இன்னும் ஆராய்ச்சி செய்யற நேரம் தான் சட்விக் கண்டுபிடிக்கிறாரு. அணோட கருவுள்ளுக்கு என்ன வச்சுக்கணும், அணோட யாருளுக்கு கருவுள்ளுக்க மறந்துடுறது, யாருளுக்கு கருவுள்ளுக்கு புரோத்ரன் இருக்கிறது தானே. அந்த புரோத்ரன் இல்லாம இன்னும் ஒருத்தன் இருக்கிறானா, இவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்திருக்கான் விளங்குதா. இன்னும் ஒருத்தன் இருக்கிறானா, அவன பேர் என்னன்னு சொன்னா நியூட்ரன் பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? நியூட்ரன். அப்ப சொல்லுங்க, சட்விக் கண்டுபிடிச்சது என்னத்த? நியூட்ரன். சரியோ? ஸோ சட்விக் கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் நியூட்ரனை கண்டுபிடிக்கிறாரு. ரைட். இப்போ கதை அடிப்படையில் இவ்வளோ நேரம் பேசின கதை அடிப்படையில் நாங்கள் சொல்லுங்க, அணுவுக்குள்ள காணப்படுற மிக சிறிய துணிக்கு யாரெல்லாம்? ஒன்றாவது இலத்திரன், அதுக்கு பிறகு புரோத்ரன், அதுக்கு பிறகு நியூட்ரன். இதுல கருவுளுக்கு காணப்படுறது யாரு? புரோத்ரனும் நியூட்ரனும். அணுவோட கருவை சுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? இலத்திரன்கள். அப்ப டோட்டலா அணுவுக்குள்ள அணுவை விட மிகச்சிறிய துணிக்கைகள் எத்தனை இருக்குதா? 3. இலத்திரன், புரோத்ரன், நியூட்ரன். இலத்திரனை கண்டுபிடிச்சது தாம்சன், புரோத்ரனை கண்டுபிடிச்சது ரதர்ஃபோர்ட், நியூட்ரனை கண்டுபிடிச்சது அவன் மாணவன் யாரு? சட்விக். அதை விளங்கிச்சோ? சரிதானே? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கெமிஸ்ட்ரிக்குள்ள ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லி. அதான் ஹிஸ்ட்ரி தூக்கம் வச்ச இந்த கதை எனக்கு தெரியா, பட் இந்த கதையில் என்ன வச்சுக்கொள்ளலாம் தேவைப்படும். சரிதானே? ரைட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த கதையை நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ள இயலும், உங்களோட கொப்பியில் போட்டுக்கொள்ள இயலும். அவங்களுக்கு நாங்கள் டியூட்ஸ் தருவோம். அந்த டியூட்ஸ் வந்து இப்போ தான் நாங்கள் பிரிண்ட்டுக்கெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு 2-3 வீக்ஸில் மாதிரி உங்களுக்கு டியூட்ஸ் என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ டியூட்ஸ் கிடைக்கிற நேரம் அதுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் எழுதுறதுக்கு அழகான இடங்கள் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன செஞ்சு கொள்ள எழுதிக்கொள்ள கேள்வி. ஸோ இந்த விஷயங்களை போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் தொடர்ச்சி என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃபைன். அப்போது நீங்கள் அணு சம்பந்தமான பேசிக்கான கதைகளை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அணுவோட வடிவம் கொண்டு போவோம். ரைட். இப்போ ரதர்ஃபோர்ட், அப்புறம் சட்விக் தானே, அப்புறம் நீல் போர்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் வருவாங்க. அது எங்களுக்கு பெருசாக தேவைப்பட்டது இல்லை. சரியா? நான் உங்களை ஹிஸ்ட்ரிக்குள்ளே போட்டு அமட்ட மாட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக கெமிஸ்ட்ரிக்குள்ளே திரும்ப வந்துட்டோம். நாங்கள் கெமிஸ்ட்ரியை தான் கொண்டு போக போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பேசின கதைகள் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். பார்த்துக்கொள்ள ரதர்ஃபோர்ட் கதை அடிப்படையில் ஆண் எப்படி இருக்குமா? மத்தியில் ஒரு கருவை கொண்டு இருக்கும். அந்த கருவை சூழ இலத்திரன்கள் ஓடுறதுக்கு என்ன இருக்கும்? பாதைகள் இருக்கும். இலத்திரன் ஓடுறதுக்கு என்ன இருக்கும்? பாதைகள் இருக்கும். சரிதான்? அந்த பாதையெல்லாம் என்ன இருக்கு, என்ன பேர், இது எல்லாத்தையும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். சரி. எப்படியோ அணுன்னு சொல்கிறதுல வடிவம் இப்படி தான். நான் சைடில் ஃபோட்டோஸை போடுறேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிய. ஸோ இதை பாருங்க, இதை தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம்? கருன்னு சொல்கிறோம். அந்த கருவை சூழத்தான் யார் ஓடிக்கிட்டு இருக்கிறது? இலத்திரன்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிதானே? யார் ஓடிக்கிட்டு இருக்கும்? இலத்திரன்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, இந்த கருவுகளுக்கு யாரெல்லாம் காணப்படுவாங்க? புரோத்ரனும் நியூட்ரனும் காணப்படுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு அணுவோட வடிவம். சரிதான்? ரைட்டா? ஓகே. இப்போ அணுவுகளுக்கு காணப்படுற இந்த 3 சிறிய துணிக்கைகளையும் யாரெல்லாம்? இலத்திரன், புரோத்ரன், நியூட்ரன். இந்த 3 சிறிய துணிக்கைகளையும் நாங்கள் பொதுவாக ஒரு பேர் ஒன்று சொல்லி கூப்பிடுவோம். அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, பார்த்துக்கொள்ளுங்க. அணுவுக்கு காணப்படுற மிக சிறிய துணிக்கையில பேர் நான் கொஞ்சம் ஓடரை மாற்றி எழுதுறேன். 1வது யாருன்னு சொன்னால் புரோத்ரன். புரோத்ரன் இங்கிலீஷ் சொன்னாங்க புரோட்டோன்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் P, சிம்பிள் P. சரிதான்? சிம்பிள் P அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதுகிற சொல்லிடும். 2வது நாங்கள் நியூட்ரன் வச்சு சொல்லுவோம். நான் ஓடரை கொஞ்சம் மாற்றி தான் எழுதுகிறேன். நியூட்ரன். இங்கிலீஷ் சொன்னாங்க நியூட்ரோன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் N. 3வது இலத்திரன். இங்கிலீஷ்ல நாங்கள் எலக்ட்ரோன்னு சொல்லுவோம். அதனால சிம்பிள் E. சரிதான்? ஸோ கதை சரியே லேசி. இப்போ அணுவை விட உங்களை குட்டி குட்டியாக்கள் தானே, அணுவை விட இந்த மிக சிறிய இந்த 3 துணிக்கைகளையும் நாங்கள் உப அணு துணிக்கைகள்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? உப அணு துணிக்கைகள்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? விளங்க இல்லையா? என்னன்னு சொல்றது? உப அணு துணிக்கைகள்னு சொல்லுவோம். சரியோ? அப்போ அணுவுகளுக்கு காணப்படுற அணுவை விட குட்டியான இந்த 3 பேருக்கும் நாங்கள் சொல்ற பொதுவான பேர் என்ன?
உப அணு துணிக்கைகள். லேசுடா என்னன்னு சொல்லுவோம், உப அணு துணிக்கைகள். சரியா, சிம்பிளா. ரைட். அப்ப புரோத்ரன், நியூட்ரன், எலக்ட்ரான் இது எல்லாத்துக்கும் நாங்க பொதுவா சொல்ற பேர் வந்து உப அணு துணிக்கை. இப்போ எக்ஸாம்ல கேட்பாங்களா, இப்போ 10 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கேட்பாங்க. காலம் போக போக எனக்கு சந்தேகப்படாது தான் 10 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கேட்பாங்க என்னன்னு சொல்லி, அணுவோட கருவுலுக்கு காணப்படுற உப அணு துணிக்கை யாருன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? அணுவோட கருவுலுக்கு காணப்படுறது யாரும் யாரும்? புரோத்ரனும் நியூட்ரனும். சரியா, கருவை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிற உப அணு துணிக்கை யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? எலக்ட்ரான் சொல்லுவீங்க. ஸோ புரோத்ரன், நியூட்ரன், எலக்ட்ரான் இந்த மூணையும் நாங்கள் பொதுவாக ஒரே வார்த்தையில் குறிப்பிடுவோம் என்னன்னு சொல்லி உப அணு துணிக்கைகள்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லைங்க கதை சிம்பிளா. சரி ரைட், அதில் நான் வச்சுக்கொள்ளுங்க. நான் அதை சும்மா அழிக்கிறேன். இன்னொரு கதையோட நீங்கள் எழுத வேண்டியிருக்குது, அதை நான் ரைட். இந்த 3 உப அணு துணிக்கைகளுக்கும் ஏற்றம் இருக்குதான். என்ன இருக்குதான்? ஏற்றம். ஏற்றம்னா சார்ஜ்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் சார்ஜ். நீங்கள் படிச்சிருக்கீங்க ஏற்றங்கள் 2 வகை இருக்குது. ஒன்று என்ன? நேரேற்றம். மற்றது என்ன? மர ஏற்றம். ப்ளஸ்ஸும் மைனஸும், பாசிட்டிவும் நெகட்டிவும். ஓதானே? இப்போ 6 சொன்னீங்களேன்னு சொல்றது இல்லை, நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாஷையில் சொன்னேன், அவ்வளோதான் தெரியல. சரியா, நேரேற்றம், மர ஏற்றம். நேரேற்றம்னா இங்கிலீஷில் பாசிட்டிவ், மர ஏற்றம்னா நெகட்டிவ் அல்லது ப்ளஸ் அல்லது மைனஸ்னு சொல்லி சரிதானே? அப்போ ஏற்றங்கள் எத்தனை இருக்குது? 2 தானே இருக்குது. ஓ, இப்போ இந்த ஏற்றங்கள் இருக்குதான் யாருக்கு? புரோத்ரனுக்கு ஒரு ஏற்றம் இருக்குதான், நியூட்ரனுக்கு கொண்டு இருக்குதான், எலக்ட்ரான் கொண்டு இருக்குதான். யாருக்கு என்ன ஏற்றம் தெரியாது, அதை தான் பார்க்க போகிறோம். ரைட், நினைவு வச்சு கொள்றதுக்கு சிம்பிள் மெத்தட் சொல்லி தானே கேட்குறீங்க. புரோத்ரன் சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பி. அப்போ நினைவு வச்சு கொள்ளணும் ப்ளஸ் சொல்லி நான் சொல்லி ப்ளஸ் அப்படின்னா புரோத்ரன் ஏற்றம் என்ன வரைக்கும்? ப்ளஸ் நேரேற்றமாக இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க எக்ஸாம்ல, அணுவினுள் காணப்படும் நேரேற்றத்தை கொண்ட உப அணு துணிக்கை யாருன்னு சொல்லி இல்லைங்க. நேரேற்றத்தை கொண்ட உப அணு துணிக்கை யாரு? புரோத்தன். எப்படி நினைவு வச்சு கொள்ளலாம்? புரோத்ரன் தான் எழுத்து பி, அப்போ ப்ளஸ். ஓதானே? அதுவும் பியில் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளஸ். ஓகே, சிம்பிள். அதுக்கப்புறம் நியூட்ரன் ஏற்றம் என்னன்றதை பார்க்கணும். நியூட்ரன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்க, என். நியூட்ரன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என். அப்படின்னா நம்ம வச்சுக்கொள்ளணும் நோன்னு சொல்லி நான் சொல்லி நோ. நோண்டா நோண்டா இல்லை. அப்போ நியூட்ரனுக்கு ஏற்றம் இல்லை, அவ்வளோதான். ஏற்றம் இல்லை. ஏற்றம் இல்லைன்னா ஜீரோன்னு சொல்ல முடியும், அல்லது தமிழில் ஏற்றம் இல்லைன்னு எழுதவும் முடியும். அப்போ சொல்லுங்க, நியூட்ரனுக்கு என்ன இல்லை? ஏற்றம் இல்லை. நியூட்ரனுக்கு ஏற்றம் இல்லை, பாவம். சரிதானே? ரைட். அப்போ எனக்கு சொல்லுங்க, உலகத்தில் 2 ஏற்றங்கள் தான் இருக்குது. ஒன்று ப்ளஸ்ஸு, மற்றது மைனஸ். ஓவா, ரைட். அதில் ப்ளஸ் வந்து புரோத்ரன், நியூட்ரனுக்கு ஏற்றமே இல்லைண்டா. அப்போ மைனஸ் யாருக்கு இருக்கும்? எலக்ட்ரானுக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரான்டா மறை ஏற்றம். சரிதானே? எலக்ட்ரான்டா மறை ஏற்றம். சரியோ? எலக்ட்ரான் சொன்னால் நேரடியாக மேலும் மறைன்னு சொல்லுவோம், மறை. ரைட். அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, நேரேற்றத்தை கொண்ட உப அணு துணிக்கை யாருன்னு சொல்லி நான் சொல்லுவீங்க புரோத்ரன். மறையேற்றத்தை கொண்டது எலக்ட்ரான், ஏற்றமற்றது நியூட்ரன். ரைட். நான் உங்களுக்கு இப்போ 4ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று கேட்குறேன், சின்ன புள்ள கேள்வி. அணுவோட கருவுக்கு என்ன ஏற்றம் இருக்கும்? சொல்லுங்க. அணுவோட கருவுக்கு என்ன ஏற்றம் இருக்கும்? அணுவோட கருவுக்கு என்னவா இருக்குமோ தெரியாது. அப்படியா? உங்களுக்கு தெரியும், கருவுக்கு யார் இருக்கிறாங்க? புரோத்ரனும் நியூட்ரனும். அதில் நியூட்ரன் ஏற்றம் என்ன? அவனுக்கு ஏற்றமே இல்லை. அப்போ அவன் இருந்தும் இல்லாத மாதிரி. ஓவா. அப்போ யாரு? புரோத்ரன் இருக்கு. புரோத்ரன் ஏற்றம் என்ன? ப்ளஸ். அப்போ அணுவோட கருவோட ஏற்றம் என்ன வரைக்கும்? நேரேற்றமாக இருக்கும். என்ன வரைக்கும்? நேரேற்றமாக இருக்கும். கதையெல்லாம் எனக்கு தானே, சிம்பிள் தானே? ரைட்டா? அப்போ சொல்லுங்க, அணுவோட கருவோட ஏற்றம் என்ன வரைக்கும்? நேரேற்றமாக இருக்கும். அப்போ கதை சரியிலேசு. ஸோ இவ்வளோ நேரம் என்ன படிச்சிருக்கிறோம்? அணுவுக்குள்ள மிகச்சிறிய துணிக்கைகள் 3 இருக்கும். புரோத்ரன், நியூட்ரன், எலக்ட்ரான். இந்த 3க்கும் நாங்கள் பொதுவாக சொல்கிற ஒரு பேர் இருக்குது. என்னன்னு சொல்லி உப அணு துணிக்கைகள் சொல்லுவோம். சரியோ? இந்த உப அணு துணிக்கைகள் கருவுக்கு 2 பேரும் கருவை சுற்றி ஒரு ஆளுமே இருப்பாங்க. அதில் புரோத்ரன்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, அப்போ ப்ளஸ்ன்னு நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்போ புரோத்ரன் ஏற்றம் நேரேற்றம் மாதிரி. நியூட்ரன்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் என், அப்போ நோண்டு நினைவு வச்சுக்கொள்ளணும். அல்லது நியூட்ரல்னு சொன்னாலும் சரி, நோண்டா இல்லை, அப்போ நியூட்ரனுக்கு ஏற்றம் இல்லை. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்டா இ, அதாவது இதுக்கு வந்து நாங்கள் அப்படி சொல்லிடலாம்,
இவனுக்கு ப்ளஸ் இவனுக்கு இல்லைன்னா இவனுக்கு மைனஸாக தானே இருக்கிறோம். ஸோ இலத்திரண்ட ஏற்றம் மர ஏற்றம். அதன் அடிப்படையில் கருவுட ஏற்றம் என்னன்னு சொன்னால் கருவுக்குள்ள புரோத்திரன் நியூத்திரன் இருக்கும், இல்லை நியூத்திரன் இருந்துவே இல்லை. ஸோ புரோத்திரன் ஏற்றம் வெளிக்காட்டப்படும். ஸோ கருவுட ஏற்றம் என்ன வரைக்கும் நேரேற்ற மாதிரி. ஸோ இந்த கதைகள் சும்மா என்ன செய்யுங்க, உங்களோட குப்பியெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் டியூட் தவற நேரம் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளே சிம்பிளாக சரிதான். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சு கொள்ளையிலும் நான் இப்போ அழைக்கிறேன். ஓகே சரி, இப்போ நாங்கள் அப்படியே அடுத்தடுத்த கதைகள் நோக்கி என்ன செய்வோம். ஓ சரியா, இப்போ எவ்வளோ நேரம் ஒரு சில முக்கியமான பேசிக்கான முக்கியமான விஷயங்களை படிச்சிருக்கிறேன். இதெல்லாம் அடுத்தடுத்த கதைக்கு தேவைப்பட போகுது விளங்குது. ஸோ இதெல்லாம் கிளியராக இருக்கணும்னா அடுத்தடுத்து பேச போகிற விஷயங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம் விளங்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொண்டு இருக்கிறது. சரி, நாங்கள் அடுத்த தலைப்பு நோக்கி போவோம். எங்களோட அடுத்த தலைப்பு என்னன்னா அணுவின் சொல்லலாம். அடுத்த தலைப்பு என்ன? அணுவின். ரைட், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் ஆனால் புறவைக்கு தேவைப்படும். ஓகே சரி, இப்போ அணுவன் என்றால் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் திணிவென்று சொல்லி சிம்பிளான தலைப்பொண்டு பேசுவோம். அதுக்கப்புறம் அப்படியே கிடைக்கும். ஓகே தான், சரியா? இப்போ நீங்கள் வந்து எங்களோட கெமிஸ்ட்ரி கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கீங்க தான், சரிதான். ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸ் பேக் கொண்டும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், ஃபிசிக்ஸ் யூனிட் செய்யும் எடுத்து இதே மாதிரி படிச்சுக்கொள்ள மேலும் ஃபிசிக்ஸ் பேக் வந்து பெருசாக இருக்கிறதால ஃபிசிக்ஸ் பாடங்கள் கூட தானே. ஸோ பெரிய பேக்காக தான் இருக்கும். அதனால் நாங்கள் அதை உடச்சி தான் தருவோம். ஃபஸ்ட் டேர்முக்கு உள்ளது, செகண்ட் டேர்முக்கு உள்ளது, தேர்ட் டேர்முக்கு உள்ளதுன்னு உடச்சி தான் தருவோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபிசிக்ஸ் பேக் எடுத்துக்கொள்வோம். மேலும் பயாலஜிக்கு வந்து இன்னும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண இல்லை, வீடியோஸ் எதுவும் நாங்கள் இன்னும் செய்ய இல்லை. ஸோ காலப்போக்கில் உங்களுக்கு பயாலஜிக்கான வீடியோஸும் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ள இயலுமா இருக்கும். நாங்கள் பார்ப்போம், போக இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். சரிதான். வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை 1080 பிக்சலில் பார்க்கவும் மேலும் சரிதானே. உங்களோட இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கவும் சான்ஸ் இருக்குது, அல்லது எங்களோட வெப்சைட்டில் பார்க்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் 1080 பிக்சலில் இந்த வீடியோ என்ன செய்யணும் பார்க்கவும் மேலும். உங்களுக்கு டேட்டா நிறைய இருக்குதுன்னா இந்த ரெசல்யூஷனில் போட்டு பாருங்கள், சரிதானே. ரைட்டாக 4K தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் படம் பார்க்க போகிறது இல்லை தானே. ஸோ அதனால் 4K தேவைப்படாது. 1080 பிக்சல் வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ கிளியராக இருக்கும், நான் பேசுகிறதும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன், சரிதானே. ஸோ அப்போ பிரச்சனை எதுவும் இல்லை. மாத்திரமே என்னைய தான் மாற்றணும், நான் படித்து கொடுக்குற ஸ்டைலில் தான் மாற்றணும், சரியா. ஸோ அது காலப்போக்கில் அது இன்னும் செட் ஆகி வரும், சரிதான். நான் கேமராவை பார்த்து படித்து கொடுக்குற நேரம் இனி ஜோக்கெல்லாம் சொல்கிறது இனி யாருக்கு சொல்லி யாரும் சிரிக்க போகிறாங்க எனக்கு தான். நான் கேமராவை திருப்பி காட்டில்லாது இது பெரிய ஹோல். ஸோ இதில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்போ அப்படி இருக்கிற நேரம் யாருக்கு ஜோக் சொல்லி யார் சிரிக்க போகிறது. அதனால் இனி படித்து கொடுக்குற அந்த ஃப்ளோ மட்டும் போகும். காலப்போக்கில் நாங்கள் இது ஆன்லைன் செய்கிற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தானே. ஸோ அவங்களோட பேசி கதைச்சி இதை கொண்டு போவோம். போர் அடிச்சிச்சின்னா நிப்பாட்டி டீ எல்லாம் குடிச்சு பாருங்க. ஓகே தான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ அடுத்த தலைப்புக்கு போவோம். அடுத்த தலைப்பு என்ன சொல்லுங்கள், அணுவெண். ரைட், அணுவெண் என்றால் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரிஞ்சிருக்கிறோம். சரி, சின்ன புள்ள கதை. அணுவெண் சொன்னால் அணு ஒன்றின் கருவில் காணப்படும். எப்படி சொல்லணும், வாயத்தை வந்து சொல்லணும். என்ன சொல்லணும், அணு ஒன்றின் கருவில் காணப்படும். எங்க காணப்படும், கருவில் காணப்படும். யாரோட எண்ணிக்கைன்னு சொன்னால் புரோத்ரன் எண்ணிக்கைன்னு சொல்லணும். விளங்கிச்சா? அப்போ அணு என்னவா, அணுட கருவில் காணப்படக்கூடிய யாரோட எண்ணிக்கை, புரோத்ரன் எண்ணிக்கை. அவ்வளோதான், முடிஞ்சு. இனி சரிதானடா, அணுவெண்டா புரோத்ரன் எண்ணிக்கை. புரோத்ரன் எங்க இருக்கும், அணுவோட கருவுளுக்கு. கதை முடிஞ்சு. அப்போ அணுவெண்டா என்ன, அணு ஒன்றின் கருவில் காணப்படும் புரோத்ரன் எண்ணிக்கை. அணு ஒன்றை பார்க்கிறோம், 4 புரோத்ரன் நடக்குது. எத்தனை புரோத்ரன், 4. அப்ப அணுவெண் எத்தனை, 4. அணு ஒன்றை பார்க்கிறோம், 18 புரோத்ரன் விளங்குது. அப்ப அணுவெண் எத்தனை, 18. அணு ஒன்றை பார்க்கிறோம், 31 புரோத்ரன் விளங்குது. அப்ப அணுவெண் எத்தனை, 31.
இது பெரிய கஷ்டமான விஷயம்டா. இல்லை, ஒரு அணு கிட்ட போய் கேட்குறேன், உன் அணு எண் எத்தனையோ தெரியா அப்படின்னு சொல்லி. அவன் சொல்றான், என் அணு எண் வந்து 47. அப்போ சொல்லுங்க, அவனுக்குள்ள எத்தனை புரோத்திரம் இருக்கு? 47 புரோத்திரம் இருக்கு. விளங்கிச்சா விளங்க இல்லையா? ஸோ அணுவோட கருவுளுக்கு காணப்படுற அந்த புரோத்திரங்கள் எத்தனைன்னு எண்ணினா அது எதுக்கு சமனா இருக்குமா? அணு எண்ணுக்கு சமனா இருக்குமா? எதுக்கு சமனா இருக்குமா? அணு எண்ணுக்கு சமனா இருக்குமா? அப்படின்னா எனக்கு ஒரு முடிவுக்கு வரையும். என்ன முடிவு? என்ன முடிவு? அணு என்று சொல்றது யாருக்கு சமனா இருக்கும்னு சொல்லுங்க? புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். யாருக்கு சமனா இருக்கும்? புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். விளங்கிச்சோ இல்லையோ? சிம்பிளா சின்ன புள்ள கதை. அப்ப சொல்லுங்க, அணுவெண் வந்து எதுக்கு சமனா இருக்கும்? புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். எதுக்கு சமனா இருக்கும்? புரோத்திரன் எண்ணிக்கை. ஒருத்தண்ட புரோத்திரன் 1 அணுவெண் எத்தனை? 1. ஒருத்தண்ட புரோத்திரன் 20 அணுவெண் எத்தனை? 20. ஒருத்தண்ட அணுவெண் 17 புரோத்திரன் எத்தனை? 17. இப்போ நான் உங்களுக்கு புது கதை ஒன்று சொல்ல போறேன். புதுசாக ஒன்று சொல்ல போறேன். ஆல்ரெடி படித்தவங்க தெரியும். நான் சொல்றேன், நீங்க தான் பார்க்குறீங்கன்னா சொல்றேன். என்னன்னு சொன்னால், அணுவோட அதாவது அணுவோட அணுவெண் வந்து எதுக்கு சமன்? புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமன். புரோத்திரன் எண்ணிக்கை வந்துடா, புரோத்திரன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்குமா? யாருக்கு சமனா இருக்குமா? இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு முடிவு சொல்லிடும், அணுவெண் வந்து புரோத்திரன் எண்ணிக்கைக்கும் புரோத்திரன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப சொல்லுங்க, ஒரு தண்ட இலத்திரன் எண்ணிக்கை 7 என்று வச்சுக்கொள்வோமே. அப்ப அவனுக்கு எத்தனை புரோத்திரன்? 7. எத்தனை அணுவெண்? 7. எல்லாம் கொண்டு கொண்டு சமம். அவ்வளவுதான். ஒரு அணுவை பார்க்கிறோம், அவனுக்கு 20 புரோத்திரன்டா. எத்தனை இலத்திரன்? 20. எப்படி சொல்றீங்க 20? ஏன்னா புரோத்திரன் யாருக்கு சமம்? இலத்திரனுக்கு சமம். அப்ப அணுவெண் எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். விளங்கிச்சா இல்லையா? விளங்கிச்சா? அவ்வளவுதான். ஸோ இது மூணும் ஒன்று கொண்டு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ஒருத்தர் அணுவெண் 1, அப்போ புரோத்திரன் இலத்திரன் 1. ஈஸி. ஏன்னா மூணு ஒன்று கொண்டு எப்படி சமனா இருக்கும். ஸோ கதை தலைப்பு சொல்லுங்க. அணுவெண். அணுவெண் என்றால் என்னவா? அணு ஒன்றின் கருவில் காணப்படும் புரோத்திரன் எண்ணிக்கை அணுவெண் எனப்படும். அப்ப அணுவெண் வந்து யாருக்கு சமனா இருக்கும்? புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். புரோத்திரன் எண்ணிக்கை யாருக்கு சமனா இருக்கும்? இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். விளங்கிச்சா? ஈஸியா முடிச்சு கொள்வோமா? சிம்பிள். உங்களுக்கு டியூட் ஒன்று தந்தால் அந்த டியூட்டில் ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். அந்த சார்ட்டை ஃபில் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி, ரைட் தானே? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த தலைப்பை நோக்கி போவோம். அணுவெண் படிச்சுட்டோம்னா அடுத்து சொல்லணும் தீவினை பற்றி. ரைட். அப்போ அணுவெண் படிக்க வந்து 2 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். எத்தனை பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கிறோம்? 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் என்ன? எதுவும் அணுவெண் என்றால் என்னன்னா சொல்லணும். அணுவெண் என்ன? அணு ஒன்றின் கருவில் காணப்படும் புரோத்திரன் எண்ணிக்கைன்னு சொல்ற ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன? அணுவெண் சமனா இருக்கவே இருக்கு புரோத்திரன் எண்ணிக்கைக்கு. அது சமனா இருக்கவே இருக்கு இலத்திரன் எண்ணிக்கைக்கு. ஸோ இது மூணு ஒன்று கொண்டு சமனா இருக்கும். உங்களோட கொப்பில மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வீடியோ நிப்பாட்டி நான் போர்டில் என்ன சொல்கிறேனோ எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும். டியூட் கிடைக்கிற வரைக்கும். டியூட் கிடைச்சிருச்சுன்னா எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த தலைப்பு நோக்கி போகிறோம். அடுத்த தலைப்பு திணிவெண். நான் சொல்கிறது திணிவெண். ரைட். அணுவென்று சொன்னோம் என்றால் என்ன? திணிவென்று சொல்கிறோம் என்றால் என்ன சொல்ல போகிறோம். திணிவென்று என்னன்னா அங்கே இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அணு ஒன்றின் கருவில் காணப்படும் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி அணு ஒன்றின் கருவில் காணப்படும். நான் முடிக்கிறேன். திணிவென்று ஆல்ரெடி படிச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க? புரோத்திரன்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகைன்னு சொல்லணும். நான் சொல்லணும் புரோத்திரன்களினதும் நியூட்ரன்களினதும் கூட்டுத்தொகைன்னு சொல்லணும். கருவுல காணப்படுற புரோத்திரனையும் நியூட்ரனையும் கூட்டினா திணிவெண் வருமா? ஈஸிடா. சின்ன புள்ள கதை. அப்போ சொல்லுங்க, இந்த சின்ன புள்ள கதையில இருந்து தான் கெமிஸ்ட்ரிக்கு போக போகிறோம். இப்போ கெமிஸ்ட்ரி தான்.
அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போக போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் பேசினது விளங்கிச்சுண்டா இதுக்கு பொறவு சொல்ல போகிறதும் விளங்கும். அவ்வளோதான். சரியா? ஈஸி. கெமிஸ்ட்ரியிலே சார் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிங்களே. கெமிஸ்ட்ரி ஒரு கதையே இல்லை. நாங்கள் இந்த வீடியோ சீரீஸில் ஒரு டே 3 3வது வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். 3 அல்லது 4 வைங்களேன். அது வார டைமில் உங்களுக்கு சேர்வை எழுதுறது ஈஸியாகிடும். சரியா? ஆவர்த்தன அட்டவணையில் நிறைய ஷார்ட் நோட் அடித்து முடிப்போம். சரியா? அந்த சேர்வையெல்லாம் எழுதுறது ஓகே ஆகினதுக்கு போகிறோம். தாக்கம் எழுதுவோம். நாங்கள் வெறித்தனமான ஆக்கல. சரி தானே? தாக்கம் எழுதுவோம். தாக்கம் எழுதி சமப்படுத்தி தாக்கம் எழுதுவோம். இனி நிறைய எக்கச்சக்கமாக தாக்கம் எழுதுவோம். எனக்கு தான் தாக்கம் எழுதுவோம். அப்போ தாக்கம் எழுதுறது உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கு போகிறோம். நாங்கள் என்ன செய்வோம்? வித்தியாசமான அந்த பரிசோதனை அமைப்புகள் இருக்குது. அந்த வாயு கண்டுபிடிக்கிறது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அந்த கதை, இரும்பு உற்பத்தி போவோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போகும். சிம்பிளாக வரும். சரிதானே? தாக்க வீத தொடர் படிப்போம். அழகா இருக்கு. அழகுதான். ஸோ இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தர பார்க்குறேன். இப்போக்கி கொஞ்சம் அப்படியே கேட்டுக்கிட்டு அழகாக கதைகளை கொண்டு போங்க. நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக இதை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை ஒன்று பண்ணுறேன். சரிதானே? சரி, இப்போக்கி இந்த கதைகள் பேசிக்கான கதைகளை கேட்டுக்கொள்ளுங்களேன். ரைட். அப்போ திணிவெண்ட என்னவா? அணுட கருவில் காணப்படுற புரோத்ரண்டையும் நியூத்ரண்டையும் கூட்டுத்தொகைன்னு சொல்லணும். நான் சொல்லணும் புரோத்ரண்டையும் நியூத்ரண்டையும் கூட்டுத்தொகைன்னு சொல்லணும். ஸோ சிம்பிள். அணுட கருவில் இருக்கிற புரோத்ரனையும் நியூத்ரனையும் கூட்டினா திணிவெண் வரும். அப்போ திணிவெண்ணுக்கு எனக்கு சும்மா ஒரு சமன்பாடு மாதிரி எழுதி காட்டிலும் திணிவெண்ட என்ன? புரோத்ரனை கூட்டணும். யாரோட? நியூத்ரனை கூட்டணும். புரோத்ரனோட நியூத்ரனை கூட்டணும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு ஒரு அணுவில் 14 புரோத்ரன் இருக்குதுண்டா. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 12 இல்லை ஒரு 16 வச்சுக்கலாம். 16 நியூத்ரன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ திணிவெண் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோண்டு வரும்? 30 வரும். ஏன்? புரோத்ரனையும் நியூத்ரனையும் கூட்டினா வாரது தான் யார்? திணிவெண். சரியா? ஸோ சிம்பிள். அப்போ சொல்லுங்கள், திணிவெண் என்றால் என்ன? புரோத்ரன்களினதும் நியூத்ரன்களினதும் கூட்டுத்தொகை. யார்டையும் கூட்டுத்தொகை? புரோத்ரன்களினதும் நியூத்ரன்களினதும் கூட்டுத்தொகை. ஸோ திணிவென்று சொன்னால் புரோத்ரன் நியூத்ரனை கூட்டினீங்கன்னா வரும். ஈஸி. ரைட்டா? நான் இப்படி ஒன்று கேட்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒருத்தரோட திணிவெண் வச்சுக்கொள்ளுவோம் நாங்கள் 24ன்னு சொல்லி. அவருக்கு புரோத்ரன் இருக்குது 12 வாரம், ஒரு 15ன்னு வச்சுக்கொள்ளுவோமே. ரைட். அப்போ சொல்லுங்கள், இவனுக்கு எத்தனை நியூத்ரன் இருக்கும்னு சொல்லி. எத்தனை நியூத்ரன் இருக்கும்? நியூத்ரன் இப்போ கேட்பாங்க இப்படி. இது ஒரு கேள்வி இல்லை. எத்தனை நியூத்ரன் இருக்கு சொல்லுங்கள். திணிவெண் 24ன்னு என்ன அர்த்தம்? புரோத்ரனையும் நியூத்ரனையும் கூட்டினா எத்தனை வரணும்? 24 வரணும். 15ஓட எத்தனை கூட்டினா 24? 9. ஸோ நியூத்ரன் எண்ணிக்கை எத்தனை? 9. அழகுதா? ஈஸி தானே? ஸோ 2 விஷயங்கள் சொல்லி தந்திருக்குது. ஒன்று அணுவெண், மற்றது திணிவெண். அணுவெண்ட என்னன்னு சொன்னோம்? கருவில் காணப்படும் புரோத்ரன் எண்ணிக்கை. திணிவெண்ட என்னன்னு சொல்கிறோம்? புரோத்ரண்டையும் நியூத்ரண்டையும் கூட்டுத்தொகைன்னு சொல்கிறோம். சரியா? ரைட். இப்போ கெமிஸ்ட்ரியில் இந்த அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்டுறதுக்கு ஒரு நியம முறை ஒன்று இருக்குதான். எப்படியா? அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்டுறதுக்கு ஒரு நியம முறை ஒன்று இருக்குதான். சரியா? ரைட். நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை வீடியோ நீ பாடிட்டு என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த கதையை நோக்கி போவோம். ரைட். அப்போ கெமிஸ்ட்ரியில் அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்ட ஒரு நியம முறை இருக்குதான். உதாரணத்துக்கு நான் அலுமினியத்தை எடுக்கிறேன். அலுமினியம். சரியா? அலுமினியத்தில் புரோத்ரன் எண்ணிக்கை நானே சொல்கிறேன். நாங்கள் வச்சுக்கொள்றது கொண்டு இல்லை, ஆல்ரெடி கதை தான். அணுவெண்ட புரோத்ரன் அலுமினியத்தில் புரோத்ரன் எத்தனையா? 13. உங்களுக்கு தெரியும் புரோத்ரன் 13ன்னா இலத்திரன் எத்தனை இருக்கும்? 13. சரிதானே? இவனுக்கு நியூத்ரன் நான் தாரேன் 14ன்னு சொல்லி. சரியா? ரைட். 1வது இவன்ட அணுவெண் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அணுவெண், அலுமினியத்தின் அணுவெண் யாது? அணுவெண்ட எதை பார்க்கணும்? அணுவெண்ட என்ன? புரோத்ரன் எண்ணிக்கை. ஸோ எத்தனை புரோத்ரன்? 13. அப்போ அணுவெண் 13. அதுக்கு போகிற திணிவெண் எத்தனைன்னு பாருங்க. திணிவெண்ட யாரையும் கூட்டணும்? புரோத்ரனையும் நியூத்ரனையும் கூட்டணும். அவங்களுக்கு தெரியும் புரோத்ரன் 13, நியூத்ரன் 14, கூட்டினீங்கண்டா 27.
ஸோ இவன் திணிவெண் 27, அணுவெண் 13. இப்போ அலுமினியத்தில் இந்த திணிவெண்ணையும் அணுவெண்ணையும் குறித்து காட்ட கெமிஸ்ட்ரியில் நியம மெத்தட் ஒன்று இருக்குது. அதை தான் என்னோட பார்க்க போகிறோம். இந்த அலுமினியம்னு எழுதுகிறோம். அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் இந்த 2 இடத்துல எங்களுக்கு மார்க் பண்ண இயலும். ஒன்று மேலே அணுவெண் அல்லது கீழே அணுவெண், கீழே திணிவெண் அல்லது மேலே திணிவெண்ணு சொல்லி போடணும். எங்கன்னா போடணும்னு நினைவு வச்சுக்கொள்ளணும். சரியா? மாற்றி போட்டால் பிள்ளை. அப்போ நீங்கள் அந்த கடிதம் எல்லாம் எழுதுவீங்களேடா, கடிதம் எழுதுகிற நேரம் அந்த வலது பக்கம் மேல் மூளை அப்படி இப்படி தானே ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மெத்தட் எங்களுக்கு மாற்றிடுமா? இயலாது. அதை மாதிரி கெமிஸ்ட்ரியில் அணு எண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்ட நியமமுறை ஒன்று இருக்குது. வழங்கிச்சா? ஸோ அது என்ன மெத்தட் அவங்க சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் மாற்றிடுமா? இயலாது. சரிதானே? இப்போ எங்கே அணுவெண் வரும், எங்கே திணிவெண் வரும்ன்றது தான் பிரச்சனை. ஸோ அணுவெண் எங்கே திணிவெண் எங்கே தான் பார்க்கணும். இந்த 2 இடத்துல தான் யூஸ் பண்ணிடலும். இந்த 2 இடத்துல எங்கேயாவது ஒரு இடம். சரிதானே? ரைட். நினைவு வச்சுக்கொள்ளணும். அணுவெண் நான் சொல்லித்தர மாதிரி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி எக்ஸாமுக்கு போனோம்னா மாற்றி சொல்லுவீங்க. அணுவெண்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்க. ஆனான்னு சொன்னால் நினைவு வச்சுக்கொள்ளணும். அடியிலன்னு சொல்லி அடியிலன்னு எழுதுகிற நேரம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆனா தானே. அணுவெண்டா ஆனா அடியில தான் இருக்கும். அப்போ அணுவெண் காணப்படுறது அடியிலண்டா கீழே. ரைட். அப்போ அணுவெண் கீழே. சொல்லுங்க, அணுவெண் கீழேன்னா பேலன்ஸ் ஆன திணிவெண் எங்கே வரும்? மேலே வரும். சிம்பிள். அப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு மூலகத்தோட மேல் பக்கமாக திணிவெண்ணையும் கீழ் பக்கமாக எண்ணத்தையும் காட்டணும், அணுவெண்ணையும் காட்டணும். இதுதான் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நியம முறை. எப்படி நினைவு வச்சுக்கொள்வது? அணுவெண்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆனா அப்போ எங்கே வரும்? அடியில் வரும். அப்போ பேலன்ஸ் ஆன திணிவெண் மேலே வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இப்படி செய்யவும் மேலும். என்னது? திணிவெண்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்க. தீ தானே. திணிவெண்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? தீ. நீங்கள் அந்த தமிழ் அரிச்சுவடி அல்ஃபபெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் தமிழில் இருக்குது. ஆனால் அவனை இணை என்னான்னு சொல்லி இருக்குதானே இருக்குது. ஓ, அதில் இந்த தானா தாவண்ணா தீனா தீயண்ணா தூணா அந்த மாதிரி ஒரு ஓர்டரில் வருங்க. ஸோ அந்த தீனா இருக்கிற அதே ஓர்டரில் தானே எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் திணிவெண்ணை நினைவு வச்சுக்கொள்ளையிலும் தலைன்னு சொல்லி தலை எப்போவும் எங்கே இருக்கும்? கீழேயா மேலேயா? மேலே. இந்த பதில் தெரியாட்டி கீழே போயிடும். இப்போ ஸ்கூல்லாம் அப்படி தானே. டீச்சர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்னமாவது கேட்பாங்க, இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி டக்குன்னு எல்லாம் என்ன செய்வோம்? தலையை கீழே தொங்க போட்டுருவோம். அப்போ தலை கீழே போகும். அது வேற கதை. விளக்குதா? நான் பொதுவாக சொல்கிறேன். தலை எப்பவும் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஸோ தலை எப்பவும் மேலே இருக்கும்டா. திணிவெண் எப்பவும் எங்கே இருக்கிறது? மேலே. அடியில் இருக்கிறது யாருன்னு பாருங்க, அணுவெண். சரி தானே? ஸோ நினைவு வச்சுக்கொள்ளணும். அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்டுற நியம முறையில் அடியில் இருக்கிறது அணுவெண், மேலே இருக்கிறது திணிவெண். ஸோ அலுமினியத்தில் எப்படி மார்க் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். அலுமினியம் திணிவெண் எவ்வளோன்னு பாருங்கள், 27 மார்க் பண்ணியாச்சு. அணுவெண் எவ்வளோன்னு பாருங்கள், 13 மார்க் பண்ணியாச்சு. இப்போ சொல்லுங்கள், இந்த 13 என்னத்தை குறிக்கும்? அணுவெண்ண. இந்த 27 என்னத்தை குறிக்கும்? திணிவெண்ண. விளங்கிச்சா? ஈஸி தானே? ரைட்டா? ஓ, இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒன்று தராங்க. Mg மேக்னீசியம். இது 12, இது 24. இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, இவன்ட புரோத்ரன் எண்ணிக்கை எத்தனை, இலத்திரன் எத்தனை, நியூத்திரன் எத்தனைன்னு சொல்லி. இப்போ பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எப்படி பதில் சொல்கிறது? என்னத்தையோ கேட்குற மாதிரி யோசிக்கிறது இல்லை, யோசிக்கணும். இந்த 24 12 என்னத்தை சொல்லும்? இந்த 12 என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லுங்கள்? அணுவெண். இந்த 24 திணிவெண். உங்களுக்கு தெரியும் அணுவெண் எதுக்கு சமன்? புரோத்ரன் எண்ணிக்கைக்கு சமன். அணுவெண் 12டா, புரோத்ரனும் 12. புரோத்ரன் எண்ணிக்கை எதுக்கு சமன்? இலத்திரனுக்கு சமன். அப்போ இலத்திரனும் 12. நியூத்திரன் எத்தனைன்னு காணணும். அதுண்டா காண வேண்டி இருக்கும். உங்களுக்கு தெரியும் திணிவெண் எத்தனைன்னு சொல்கிறாங்க? 24. திணிவெண் புரோத்ரனையும் நியூத்திரனையும் கூட்ட வருது. திணிவெண் 24. புரோத்ரன் கண்டுபிடிச்சோம் 12. அப்போ நியூத்திரன் எத்தனைன்னு தெரியாது. சொல்லுங்கள், எத்தனையோட 12 கூட்டினா 24 வரும்? 12. ஸோ நியூத்திரனும் எத்தனை இருக்கும்? 12. அதுக்குன்னு எடுக்கிறது இல்லை. இது 3 ஒன்று கொண்டு சமண்டு இந்த கதைக்கு செட் ஆகிச்சு. ஓகே தானே? ரைட்டா? ஸோ இப்படித்தான் என்ன செய்கிறது? மூலகங்கள் தந்தன்னு சொன்னால்
செய்கிறது. 2019 அல்லது 2020 ஓ லெவல் பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். 10 MCQளுக்கு பொட்டாசியம் அணோட இந்த மாதிரியான அமைப்பை தந்து கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. எனக்கு சரியாக இயர் வந்து 2019 20 நினைவில் பாஸ் பேப்பர் எடுத்து தேடி பாருங்கள், உங்களுக்கு அதில் என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில் அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்டுற நியம முறை வந்து இது தான். ஸோ இன்னைக்கு படித்த விஷயங்கள் அப்போ என்ன செய்யுங்க தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இதோட டே 1 வீடியோ என்ன செய்யுது முடியுது. ஓகே தானே, இதோட டே 1க்குரிய வீடியோ முடியுது. ஸோ இன்றைக்கி என்ன படித்தோம் அதுக்குரிய நோட்ஸ் என்ன செய்யுங்க எழுதுங்க, மறக்காமல் எழுதணுமே நோட்ஸ் எழுதணும். உங்களுக்கு டியூட் கிடைச்சாலும் நீங்கள் நோட்ஸ் என்ன செய்யுங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அது நல்ல சரியா. ஸோ இன்றைக்கி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்களை சுற்றி இருக்கிறது சூழல், அது எத்தனை வகைப்படுத்தலும் 2. ஒன்று சடப்பொருள், மற்றது சக்தி. யாரை பற்றி படிக்கணும், நாங்கள் சடப்பொருள் பற்றி படிக்கணும். அப்போ என்றால் என்னன்னு தெரியணும். சடப்பொருள் என்னன்னு சொன்னோம், திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பையுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும்னு சொன்னோம். அந்த சடப்பொருட்கள் திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி 3 அவத்தைகளில் காணப்படும்னு பேசியிருந்தோம். ஓவா சரி. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசினோம், ஆரை. இந்த சடப்பொருட்கள் யாவும் மிகச்சிறிய துணிக்கையாலான இதாலானதுன்னு சொன்னோம், அணுக்களால் ஆனதுன்னு சொன்னோம். சொன்னது யாரு, ஜோன் டால்டன். இவர் சொன்னதுக்கு பிறகு பேசாமல் இருந்தாங்களாம், ஆராய்ச்சி ஸ்டார்ட் ஆகிச்சா, இன்னும் கூடிச்சா, அணு தொடர்பான ஆராய்ச்சி கூடிச்சு. கூடினத்துக்கு பிறகு முதலாவது வந்தது யாரு, தாம்சன் வந்தார். அவர்கிட்ட அணு ஒரு மாதிரி டிசைனில் இருக்குன்னு சொன்னார், ஆக்களுக்கு விளங்கல்ல. அப்போ தான் ஆக்களுக்கு விளங்குற மாதிரி சாப்பாடோடு ஒப்பிட்டார். அப்போ தான் அவர் அதுக்கு அதை எந்த சாப்பாடோடு ஒப்பிட்டார், ப்ளம்ஸும் புடினும். அணுன்றது புடின் மாதிரி இருக்கும், அதில் வச்ச ப்ளம்ஸ் மாதிரி யார் இருக்கும்னு சொன்னார், இலத்திரன். அப்போ இலத்திரன் அறிமுகப்படுத்தினதும் தாம்சன் தான். ஓ அவரோட டிசைனுக்கு என்ன பேர் வச்சார், ப்ளம் புடிங் மாதிரி ஒரு பேர் வச்சாரா. ஓ அதுக்கப்புறம் வந்தது ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட் வந்து என்ன சொன்னார், அணுன்றது புடின் மாதிரியோ ப்ளம்ஸ் மாதிரியோ இல்லை, மத்தியில் சூரியன் அதை சுற்றி கோள்கள் சுற்றுற மாதிரி, மத்தியில் என்ன இருக்கும் கரு, அதை சுற்றி என்ன சுற்றும் இலத்திரன்கள் ஓடும்னு சொன்னார். இப்படித்தான் அணு இருக்கும்னு சொல்லி கருவுள்ளுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சார் யார், புரோத்ரன். ஓவா அப்போ புரோத்ரனை கண்டுபிடிச்சது ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட்க்கு பிறகு வர்றது ரதர்ஃபோர்ட் மாணவன் சட்விக். சட்விக் வந்து கண்டுபிடிக்கிறது நியூட்ரன். இந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு முதலாவது தலைப்பு அணுவெண் என்றால் என்ன, புரோத்ரன்கள் எண்ணிக்கை தான் அணுவெண். அப்புறம் திணிவெண் என்றால் என்ன, புரோத்ரன் நியூட்ரனையும் கூட்டினா திணிவெண் வரும். ஓவா அதுக்கப்புறம் அந்த அணுவெண்ணையும் திணிவெண்ணையும் குறித்து காட்டுற நியம முறை ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம். அந்த நியம முறையை தான் பார்த்துருக்கிறோம். ஸோ டே 1க்குரிய வீடியோஸ் வந்து இதோட கம்ப்ளீட்டாக என்ன செய்து முடியுது. பேலன்ஸ் வீடியோ டே 2 வீடியோவில் என்ன செய்யுங்க பாருங்கள். மிக முக்கியமாக நோட்ஸ் எழுத வேண்டிய இடத்துல நோட்ஸ் எழுதி கொள்ளுங்கள். ரைட், டே 2 வீடியோவில் பார்ப்போம்.